இந்த புதிய வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லலாம்? அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கண்காண உங்கள் சிறையிருப்பை நான் திருப்புகிற போது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கண்காணாத ஒரு சிறையிருப்பு எங்களுக்குள்ள இருந்து கொண்டு இருக்கின்ற வேதம் எங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுது. ஹல்லேலூயா. அக்காலத்திலே நான் என்ன செய்வேனா? முதலாவது என்ன செய்வேன்? அக்காலத்தில் கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே சேர்த்து கொள்ளுவேன். பாருங்க, முதல் ஆண்டவர் எங்களை கூட்டிட்டு வருவாராம், அதுக்கு பிறகு சேர்த்து கொள்வாராம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் சகோதரர்களே ஆழமான சத்தியங்களும் வெளிப்பாடுகளும் இருக்கு. வெளிப்பாடு இல்லையாவிட்டா இந்த நாட்கள்ல நாங்க தேவனுடைய வார்த்தையில நிற்க முடியாதபடிக்கு விழுந்து போவோம். முச்செடிகளுக்குள்ளே விழுகிற விதைகளை போல இந்த நாளில் விழுகிற விதைகள். விதை நல்லதுதான். விதையை குறித்து இயேசு சொல்லுகிற போது எந்த காரியத்தையும் பிள்ளையா சொல்லவில்லை. நிலத்தில் தான் பிரச்சனை, விழுகிற இடத்திலே தான் பிரச்சனை என்று கர்த்தர் சொன்னார். முச்செடிகளிலே விழுகிற, முச்செடிகளுக்கு மத்தியிலே விழுகிற விதைகளை போல மாறாதபடிக்கு. ஏனென்றா முச்செடிக்குள்ளே விழுந்த விதைகள் முளைத்ததாம். அவை முளைத்தது, அந்த செடிகளுக்குள்ளே முளைத்தது. ஆனால் உலக கவலையும் பிரச்சனையும் இந்த முட்களை போல நெருக்கிற போது அந்த பயிர் அங்கே மடிந்து போனது என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. ஆனபடினால விதை நல்லது, வளர சுவாத்தியம் இருக்கு, ஆனா சுற்றி வளைத்து பிரச்சனை இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை முதலாவது என்ன செய்வேன்? அந்த காலத்திலே இல்ல, இந்த காலத்திலே கர்த்தர் எங்களை கூட்டி வருவார். ஆமென். இந்த காலம் அந்த காலம், அன்றைக்கு சொல்லப்பட்ட காலம் இன்றைக்காக இந்த வருஷத்திலே நமக்கு வாக்குத்தத்தமா இருக்கு. வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மைமையின் ஆண்டுல சொன்னீங்க, சில பிரச்சனைகள் காரியங்கள் இருந்தது. ஈவன் ஐ ஹவ் gone through, everybody has gone through. ஆனா அது மகிமைக்காக கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, வருஷம் முடிஞ்சு சந்தோஷமா இருக்கிறோம். சில பிரச்சனைகள்ல முதிர்ச்சி அடைந்து இருக்கிறோம். சில காரியங்கள்ல நாங்க வளர்ந்து இருக்கிறோம், பலப்பட்டு இருக்கிறோம். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். இந்த காலத்திலே அவர் சொல்லுகிறார், நான் உங்களை கூட்டி வந்து, உங்களை கூட்டி வந்துட்டு விட்டுட மாட்டேன், நான் உங்களை சேர்த்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. நான் உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்களை சேர்த்து கொண்டு ஒரு காரியத்தை செய்வேன். என்ன காரியம் செய்வாரா? உங்களுடைய கண்காண, உங்களுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஆவியிலே உள்ளுக்குள்ளே இருக்கிறது உங்களால் காணப்படாது இருக்கிறபடினால், பாருங்க, வெளியில் ஆக்கள் காண்றதுக்கு செய்ய மாட்டார். சிறையிருப்பை எங்கள் கண்காண கர்த்தர் திறந்து விடுகிறபடினால் எங்களுடைய கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் உலக ஜனம் காணுவார்கள். ஹல்லேலூயா. அப்படியானால் எங்களுக்குள்ள இருக்கிற சிறையிருப்பின் நிமித்தம்தான் நாங்கள் கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் காணாது இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கீர்த்தியும் அவருடைய புகழ்ச்சியும் எங்கள் மேலே காணப்படணுமானா எங்களுக்குள்ள இருக்கிற சிறையிருப்பு திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. எங்களுடைய சிந்தனையில இருக்கிற கட்டுக்கள் சகோதரர்களே, நாங்க சிந்திக்கிற முறைகள், தேவனை தியானிக்கிற விதங்கள், தேவனோடு ஜெபிக்கிற காரியங்கள், தேவனுடைய வார்த்தையை எடுத்து பிரயோகிக்கிற வழிகளில் இருக்கிற சிறையிருப்பை கர்த்தர் இந்த வருஷத்திலே திறக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால கட்டாயம் ஜனங்கள் எங்களுடைய கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் காண்பார்கள். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தை கொடுத்த சகோதரர்களே, அதுல கர்த்தர் பெரிய ஆழமான காரியத்தை வச்சிருப்பா. நான் வாக்குத்தத்தத்துக்காக தேவனிடத்துல இருந்து ஜெபிக்கிற நேரம் எல்லாம் கேட்கிற, ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தினுடைய வல்லமை இந்த வருஷத்துல விளங்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா எத்தனையோ வருஷங்கள் சொல்லி எத்தனையோ பேர்களை சொல்லி எடுக்கலாம் சகோதரர்களே. ஆனால் 52 கிழமையும் கர்த்தரங்களோடு உறவாடி அதனுடைய ஆழத்தை சொல்லி வரப்போகிற வருஷங்கள் முழுவதும் அந்த வாக்குத்தத்தத்தினால எங்களை வழி நடத்த வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நான் கூட்டிட்டு வருவேன். இன்றைய காலையில உங்களை கர்த்தர் கூட்டிட்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்களா வந்தீங்க? நானா வரல, என்னை கர்த்தர் கூட்டிட்டு வந்தா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஏன் கூட்டிட்டு வந்திருக்காருன்னா உங்களை சேர்த்து கொள்ளும்படியாய்,
அவருடைய ஆராதனையில உங்களை சேர்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப வார்த்தையினாலே எங்களுடைய சிறையிருப்பை திருப்ப கர்த்தர் ஆசையா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் நம்மை விடுதலையாக்கும். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, சத்தியம்தான் நம்முடைய சிறையிருப்பை மாற்றும். சத்தியம்தான் சிறையிருப்பை மாற்றும். எந்த மனுஷன் அல்ல, எந்த தத்துவம் அல்ல, எந்த மனுஷனுடைய நியமனங்கள் அல்ல, தேவனுடைய சத்தியமே எங்களை விடுதலையாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாய் சத்தியத்தை உள்வாங்கிறவங்க, சத்தியத்தை தியானிக்கிறவங்க, சத்தியத்தினாலே வழிநடத்தப்பட வேண்டும் என்றவங்க இன்றைக்கு சிறையிருப்பு உடைக்கப்படும். தேவனுடைய கீர்த்தி நம்மளே வந்து தங்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனபடினால நாங்கள் எங்களுடைய தலைகளை சாய்த்து நாங்கள் ஜெபத்துக்கு போகும் என்பதாய் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10 இருந்து 15 வரைக்கும், நாங்கள் 10 இருந்து 20 வரைக்கும் நாங்கள் வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இருந்து 20வது வசனம் வரும் வரை நாங்கள் வாசிப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானம் மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கத்தக்கவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். அல்லேலூயா. தலைகளை சாய்த்து ஜெபத்தோடு கூட வருவோம். இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த தெய்வமே, இந்த வருஷத்தை நீர் ஆண்டவரே உபவாசத்தோடு ஜெபத்தோடு ஆரம்பிக்க எங்களுக்கு நீர் கிருபை தந்திருக்கிறபடினால் நான் விசுவசிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தை எங்களை விடுதலையாக்கி எங்களுடைய சிறையிருப்பை மாற்றி கர்த்தாவே, இந்த வருஷத்திலே நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் காணத்தக்கதாய் உம்முடைய வார்த்தையிலே எங்களை வழிநடத்தி வல்லமையாய் மாற்றும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தை பேசப்படட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அற்புதங்களோ அடையாளங்களோ உமக்கு லேசான காரியமாய் இருக்கிறபடினா உடைய வார்த்தையை கொண்டு குணப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர் இந்த நாளிலும் எங்களை இந்த வருஷத்துக்காய் ஆயத்தப்படுத்தி பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, வார்த்தை கொடுக்கிற அடியேனை உமக்குள்ளே வைத்துக்கொண்டு மகா பெரிதுமான ஆண்டவரே வல்லமை உள்ள காரியங்களை நீர் வெளிப்படுத்தி ராஜா பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்கார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நான் ஆரம்பத்திலே சொல்றேன், ஜெபம் முக்கியம் சகோதரர்களே. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் எதனாலையும் you can't give any substitution for prayer. Hallelujah. ஆராதனை ஜெபத்தினுடைய இடத்தை எடுக்க முடியாது. The worship can't fill your prayer.
ஆராதனை செய்கிறது இன்றைக்கு அநேகருக்கு விருப்பமா இருக்கு. நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற சந்ததி மிகவும் பயங்கரமானது, வஞ்சிக்கப்படத்தக்கதுமான ஒரு தலைமுறையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால் தேவனோடு நடக்கிற காரியங்கள்ல எங்களுக்கு வஞ்சனைகள் அதிகமாய் வருகிற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கிறபடினால நீங்க ஒரு காரியத்தை மாத்திரம் இன்னைக்கு தியானம் பண்ணிக்கொள்ளுங்க. ஜெபம் எந்த காரியத்தினாலும் நிரப்பப்பட முடியாதது. ஜெபத்தை எந்த காரியத்தினாலும் நிரப்பலாது. ஜெபத்தை ஜெபமா தான் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்க துதிக்கிறோம், பாடுகிறோம், என்ன மற்ற காரியங்கள் செய்கிறோம். ஆனா ஜெபத்தினுடைய நிலைமை குறைஞ்சு கொண்டே போகுது. ஆனா அது குறைகிற போது எல்லாமே வற்றி போகும். ஹல்லேலூயா. ஜெபத்திர இடத்தை எந்த காரியமும் எடுக்க முடியாது சகோதரரே, எந்த காரியத்தினாலும் நிரப்ப முடியாது. ஜெபம் அவ்வளவுக்கு முக்கியமான காரியமா இருக்கு. ஆனாலும் நமக்கு தெரியாது ஜெபம் என்றால் என்ன, ஜெபிக்கிறது என்ன. ஜெபத்தை நாங்க நினைக்கிறோம் அழகான வார்த்தைகள்ல சொல்லுகள்ல எதையாவது கோர்த்து கோர்த்து தேவனோடு சொல்லிட்டா அது ஜெபம் என்று நினைக்கிறோம். இல்ல சகோதரர்களே, ஜெபத்துக்கு 5 முக்கியமான காரியங்கள் இருக்கு. ஜெபம் என்னத்தை நமக்குள்ளே செய்யுது என்ற அறிவு நமக்குள்ளே வருமானால் ஜெபத்தை குறித்த தெளிவு எங்களுக்குள்ளே காணப்படும். Hallelujah. There's no word. Sometimes there's no word at all to pray with God. சில வேளையில தேவனோடு பேசுகிறதுக்கு வார்த்தை இருக்காது, சொற்கள் இருக்காது, ஆனா நீ ஜெபிக்க முடியும். Hallelujah. 5 காரியங்களை இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட தெளிவுபடுத்த ஆசையா இருக்கிறதை நான் காண்கிறேன். ஜெபம் என்றது சகோதரர்களே, ஜெபிக்கிறது என்று சொல்லுகிறது ஒரு 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 மட்டுப்படுத்தப்பட்ட காரியம் அல்ல. Prayer is not a limited thing. ஏனென்றால் ஜெபமே ஜெயம் என்று அநேக பரிசுத்தவான் சொல்றது மாத்திரமல்ல, பாடலே எழுதி வச்சிருக்கலாம் இல்லையா. ஆனா இந்த நாட்கள்ல ஜெபத்தை பார்க்கிலும் அநேக காரியங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, ஜெபத்தை பார்க்கிலும் நாங்க காரியங்கள் செய்யும் போது அநேகமாய் செய்து கொண்டிருப்போம். We can worship more than 1.5 hours, 2 hours, but we can't pray more than 5 minutes, 10 minutes. Hallelujah. இருக்கா இல்லையா? We can sit and listen word of God for 1 hour, but we can't pray more than 10 minutes. எங்களால ஜெபிக்க முடிகிறதில்லை. ஏனென்று சொன்னா ஜெபத்தினுடைய தாற்பயமும் ஜெபத்துக்குள்ளே என்ன இருக்கிறது என்ற தெளிவும் எங்களுக்கு இல்லாது இருக்கிறபடினா கர்த்தர் நமக்கு இந்த நாளில் அந்த காரியத்தை வெளிப்படுத்துவாராக. பாருங்க, பவுல் அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். பவுல் ஒரு பரிசுத்தவான். பவுல் இயேசுவை நீங்க பின்பற்றதா இருந்தா என்ன பின்பற்றுங்க என்று சொல்ற அளவுக்கு இயேசுவுக்குள்ளே சாட்சியாய் வாழ்ந்த ஒரே ஒரு மனுஷன் கூட சொல்லலாம்னாங்க. பேதுருக்கு சொல்லுகிற ஆவியிலே சொல்லுகிற அந்த துணிவு வரவில்லை. ஏனென்றால் பேதுருக்குள்ளே இருக்கிற கலக்கங்களை பேதுரு அறிந்திருந்தா. யோவான் சொல்லவில்லை. ஆனா பவுல் சொல்றார், நீங்க என்னோடு கூட சேர்ந்து இயேசுவை பின்பற்றுங்க. ஹல்லேலூயா. அப்படி சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்தவான் என்று சொன்னா அவருடைய ஜெப வாழ்க்கை இயேசுவோடு கூட தேவனோடு கூட மிகவும் நெருக்கமாக இருந்திருக்கிறது என்று நாங்க அறியலாம். நாங்க யாரு மாதிரி மாறுகிறோமோ அவங்களோட எவ்வளவு நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவங்கள மாதிரி மாறுவீங்க. Hallelujah. Whoever you are with them, then you are going to change yourself like them. சில காலங்களில் நீங்க வழியா பாத்தீங்கன்னா, அதனாலதான் தமிழ்ல சொல்றாங்க, உன்னை நண்பரை சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்லுவேன். வார்த்தை அப்படிதான் சொல்லுவாங்க. நீ உன்னை ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லு, உன்னை நேச்சரும் உன்னை அட்டிடியூடும் என்னன்னு நான் சொல்லுவேன் சொல்லுவாங்க. ஏனென்றால் நண்பருடைய குணாதிசயங்களும் பழக்க வழக்கங்களும் காரியங்களும் எங்களை அறியாமலே எங்களுக்குள்ளே வரும். கவனமா இருங்க. தட் இஸ் த ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அது ஆவி சகோதரர்களே. எவரோடு நாங்க ஒட்டி உறவாடுகிறோமோ அந்த ஆவி நமக்குள்ளே கிரியை செய்ய செல்வாக்கெடுக்க பார்க்கும். ஆனபடியாக தான் வேதம் சொல்லுது, நாங்க எவ்வளவு நேரம் இயேசுவோட இருக்கிறோமோ, அவரோடு பேசுகிறோமோ, தேவனோடு நடக்கிறோமோ, அவரை போல நாங்க மாறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை போல மாறணுமானால் கல்லறிய வந்தாலும் எங்களுக்கு கலக்கம் இல்லை. ஆமென். இயேசுவை போல மாறிட்டோம்டா அங்கே கட்டி வைத்து வாரினாலே அடித்து முள்முடியை வைத்து முகத்தில் துப்பினா கூட ஒரு கலக்கமும் இல்லை.
Why we are shaken so many times? ஏன் நாங்க கலங்குகிறோம்? ஏன் நாங்க பாடுகளுக்குள்ளே போகிறோம் என்றா அவரை போல இன்னும் மாற அநேக படிகள் இடைவெளிகளுக்குள்ளே இருக்கிறபடினால. அந்த இடைவெளிகள் குறை வேணுமானா நாங்க அவரோடு உறவாட வேண்டும். அவருடைய குணாதிசயங்கள் எங்களுக்குள்ள வரணும். இன்னைக்கு நான் பார்க்கிற ஒரு காரியம் இயேசுவை பற்றி அல்ல, இயேசுவை என்ன விசுவாசத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம். விசுவாசத்தினாலே மலைகளை பிளட்டுகிற வல்லமை குறித்து படிக்கிறோம். ஆனா இயேசுவை குறித்து, இயேசுவினுடைய குணாதிசயங்கள், அவருடைய பண்புகள், அவருடைய நடத்தைகள், அவருடைய வல்லமைகள், அவருடைய கிரியைகளை குறித்து இன்னைக்கு கற்றுக்கொள்ளுகிற குறைவா இருக்கு. இயேசு வழியில செய்த காரியங்களை செய்யறோம் என்ற வார்த்தை சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியம் செய்வான். அன்றைக்கு பெரிய காரியம் செய்கிறேன்டா ஆக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க அற்புதங்கள் அடையாளம் இல்ல இயேசுக்கு முகத்துல துப்புனா எனக்கு உடம்பு முழுக்க துப்புறதுக்கு நான் சகிக்கிறவனாய் மாறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை விட பெரிய காரியம் செய்கிறேன்டா. இயேசு வாய் பேசாது இருந்தா நான் காலிலே விழுந்து கும்பிடுறவனாய் இருக்கணும் எதிரிக்கு. ஹல்லேலூயா. அப்ப பெரிய காரியங்களை செய்வோம்டா நாங்க எடுக்கிறது எப்போதும் சகோதரர்களே மனுஷனுடைய குணாதிசயமும் பிசாசு மனுஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிற காரியமும் பிழையான காரியமா தான் இருக்கு. என்றால் மனுஷனுக்கு செவ்வையாய் தெரிகிற வழிகள் அநேகம் உண்டு. அந்த வழிகளை அவன் வெளிச்சம் போட்டு காட்டுகிறான். ஏனென்றால் முடிவிலே மரணத்தை அவன் வைத்திருக்கிறபடினா. ஹல்லேலூயா. எங்களுக்கு சரியாய்ப்படும், எனக்கு சரியாய்ப்படும், உங்களுக்கு சரியாய்ப்படும், அநேகருக்கு சரியாய்ப்படும், தத்துவங்கள் போல தோன்றும். ஆனால் அவருடைய முடிவை நீங்க நோக்கி கூர்ந்து பாருங்க என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றினுடைய முடிவையும் நீ காண முற்படுவாயானா உனக்கு பெரிய விடுதலை இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் அங்கே பவுல் சொல்ல ஆரம்பிக்கிற போது பாருங்க, ஒரு இடத்துல இருந்து அவர் சொன்னார் பிசாசுடைய சேனையோடு தான் நமக்கு போராட்டம் இருக்கு, மாமிசத்தோட ரத்தத்தோட இல்ல. நாங்க நினைக்கிறோம் இந்த சகோதரன், அந்த சகோதரி, அந்த குடும்பம், இந்த உறவினர் தான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறாங்க, பாடுகளா. இன்னும் பெரிய பரிதாபமான சூழ்நிலை என்ன தெரியுமா? இன்னும் கிறிஸ்தவருக்கு விளங்க இல்ல, பிசாசு தான் காரணம் என்று. ஹல்லேலூயா. பிசாசு தான் காரணம். வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவாங்க மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் இல்லை, மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் இல்லை. ஆனா பார்க்கிற மாமிசத்தோடு தான் முழு பிரச்சனையும் இருக்கு. Why? Why? அவர் அதான் சொல்ற, பிசாசோடு நீங்க எதிர்த்து நிற்கத்தக்கதாக சர்வாயுத வர்க்கங்கள் ஆவியிலே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆயுதங்களை நீ எடுத்துக்கொள்ளு, எடுத்துட்டு நில்லு. ஆனா அந்த அவர் சொல்ற பாருங்க, எல்லா காரியத்தையும் எடுங்க. அவர் என்னத்தை முதல் சொல்றார்? சத்தியமாகிய கச்சைய இடுப்புல கட்டினவர்களாய் வாசிங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். அந்த 10வது வசனத்தை வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே, கடைசியாக சகோதரர்களே, கடைசியாக, this is the ultimatum. இதுதான் கடைசி, மனுஷனுக்கு இருக்கிற கடைசி போராட்டம். என்ன கடைசி? கடைசியா சகோதரர்களே, நீங்க நின்று கொண்டே இருக்காதீங்க, இப்படியே சொல்லிக்கொண்டே இருக்காதீங்க, பேசிக்கொண்டே இருக்காதீங்க. வருஷம் வருஷமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறது, காலங்கள் புரண்டு கொண்டிருக்கு. கடைசி காலம், கர்த்தர் வருகிற காலம். ஹல்லேலூயா. வஞ்சனையினுடைய உச்சகட்டத்தின் காலம், வஞ்சனையினுடைய உச்சகட்டத்தின் காலம். பிசாசு நின்று கொண்டிருக்கிறான். பிசாசு கொண்டு வந்து இந்த முகத்தை காட்டுகிறான், இந்த உறவை காட்டுகிறான், இந்த காரியங்களை காட்டுறான். ஆனா இதுக்கு பின்னணியில இருக்கிறவன் பிசாசு. வேதம் சொல்லுகிறது அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. Don't believe whatever Satan is showing to you or saying to you. ஹல்லேலூயா. உனக்கு வருகிற எந்த போராட்டமும் எந்த சோதனையும் தேவனாலோ யாராலோ அல்ல, வருகிறதுக்கு மூல காரணம் பிசாசு சகோதரர்களே. கடைசியாக சகோதரர்களே, அவர் தான் சொல்றார், this is the ultimatum. இதுக்கு மேல உங்களுக்கு சொல்லி தர கொண்டும் இல்லை. கடைசியா நான் சொல்றேன், உங்களுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஏனென்றா உன்னிட்ட இருக்கிறதை குறித்தே உனக்கு தெரியாது, நீ யார் என்று உனக்கு தெரியாது, உன்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நினைவு தெரியாது, உனக்காக தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் உனக்கு ஞாபகம் இல்லை. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆனபடினால கடைசியாக சகோதரர்களே, நான் ஒரு காரியம் சொல்றேன் என்று அவர் சொல்லுகிறார்.
கர்த்தர்ல கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஹalleluya. கடைசியாக நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்களால ஓடி போய் பார்த்து கலங்கி துக்கப்பட்டு வேதனைப்பட்டு ஏலாம எழும்ப முடியாது என்று சொல்லுகிற வேளையில நீங்க செய்ய வேண்டியது என்னென்றா, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் நீங்க பலப்பட வேண்டும். ஹalleluya. கர்த்தரிலும் கர்த்தர் சத்துவத்திலும் தான் பலப்படணும். உங்களுடைய அறிவிலும் மற்றவருடைய ஆலோசனையில நீங்க பலப்படக்கூடாது. ஒருவருடைய காரியத்திலும் பலப்படுறல என்னண்டு நீ கர்த்தருடைய சத்துவத்தில பலப்படுவா. கர்த்தருடைய வேதத்தை அறிகிறபடினாலும் அந்த வேதத்தின்படி தேவனோடு உறவாடுகிறபடினாலும் தானே தவிர வேறொரு காரியமும் நம்மளை பலப்படுத்தாது. வேற காரியங்கள் நீ 5 பேரை கூப்பிட்டு நியாயம் கேட்டு பாருங்க, 10 பேரை வச்சு காய்ச்சி பாருங்க, ஒரு முடிவு பெறாது, ஒரு முடிவும் பெறாது. That is my experience. Hallelujah. Don't try that. இதெல்லாம் எங்களுக்கு முன்னால போன பரிசுத்தவான்கள் எல்லாம் பார்த்து ஆவியினால ஏவப்பட்டு தான் எழுதி வச்சிருக்காங்க. கடைசியாக சகோதரர்களே, if you think this is the end, then you have to build yourself in God's power, divine power. அவருடைய தெய்வீக வல்லமையில நீங்க பலப்படணும் என்று சொல்லுகிறார். வேற ஒரு வழியும் இல்லை. நீ அதுல பலப்படுகிறதா இருந்தா பாருங்க, இந்த ஆண்டவர் வேற ஒரு பரிமாணத்திலே நம்மோடு இடைப்படுகிறார். பாருங்க, நீ தேவனுடைய சத்துவத்திலே பலப்படுகிறதுக்கு சில காரியங்களை எடுத்துக்கொள்ள என்று சொல்லுகிறார். வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கத்தக்கவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். சரி, அவர் சொல்ற என்னதா, பிசாசு பிரச்சனையா இருக்கிறபடினால பிசாசனுடைய பிரச்சனையில இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளத்தக்கதாய் அதுக்குரிய காரியங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. என்னத்தை எடுத்துக்கொள்ளட்டா? முதலாவது அப்ப என்ன எடுத்துக்கொள்ளணுமா? நாங்க முதலாவது சும்மா இருந்து நாங்க அழக்கூடாது, சும்மா இருந்து முறுமுறுத்து கொண்டு இருக்கக்கூடாது, சும்மா குற்றம் சொல்லிக்கொண்டே குறைகளை பிடித்து கொண்டே இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்றார், முதலாவது நீ சத்தியம் என்ற கச்சையை எடுத்து இடுப்புல கட்டு. ஹல்லேலூயா. when the problem come, பாருங்க, தீங்கு நாள் வந்துட்டா. தீங்கு நாள் யாரால வந்தது? யாரோ ஒரு சகோதரன் சொன்னார், ஒரு சகோதரி இப்படியாய் ஒரு கதையை எடுத்து விட்டா, அல்லது அப்படி நடந்தது, இப்படியாய் இருந்தது. இது தீங்கு வந்துட்டு, நமக்கு கவலை வந்துட்டு, துக்கம் வந்துட்டு, பிரச்சனை வந்துட்டு, கலக்கம் வந்துட்டு, என்ன எடுக்கணும்? நீங்க டெலிபோன் எடுக்கணும். அதுதான் நம்முடைய சத்தியம். நமக்கு கொடுத்து வச்சிருக்கிற சத்தியம் என்ன? பிரச்சனை. நீங்க கேள்விப்பட்டீங்களா? இப்படியா அப்படியா இப்படியா என்ன எடுத்து இதுதான் கேட்கிறேன். கேட்டேம்மா, போனம்மா, வந்தம்மா. இல்ல, வேதம் சொல்லுது, முதல் சத்தியத்தை எடுத்து இடுப்புல கட்டு. ஹல்லேலூயா. என்ன தெரியுமா? அதுல தான் மிச்சம் முழுக்க கொழுவலாம். கச்சைன்னா நீங்க சொல்ற கோவணம் அல்ல இது. என்ன இது தமிழ்ல வடிவ அழகா சொல்லி பிடிக்கணும். கச்சை என்று இதுல சொல்றது பெல்ட். The soldiers need a belt. Belt do two things. ஒன்று ஆளை நிமித்தி இருத்தாட்டம், ரெண்டாவது அவருடைய ஆயுதங்கள் எல்லாம் அதெல்லாம் கொள்ளையிருப்பான். சோல்ஜர் மாத்திரம் இல்லை, பாருங்க, கார்பெண்டர் மாதிரி பாருங்க. இங்க இருக்கிற கார்பெண்டருக்கு உதவி செய்யறதுக்கு, மேசனுக்கு உதவி செய்யறதுக்கு இங்க ஒரு முட்டாள் இல்லை. பாருங்க, எங்கட பாஷையில் இருக்கிற கலாச்சாரத்தில் இருக்கிற என்ன பெருமையான காரியங்கள் என்ன. இவருக்கு உதவி செய்யறபடியா அவன் முட்டாளா இருக்கிறபடியா தான் இவருக்கு உதவி செய்யறான். அவனை கூப்பிடுறது என்னண்டு முட்டாள். எனக்கு இங்க வந்து தான் தெரியும் அந்த பேர். என்ன அங்க வேலை செய்யறதுக்கு கூலியா அவருக்கு உதவியா இருக்கிறவனுக்கு பேர் முட்டாள்.
ஏனென்றா இந்த ஞானவானுக்கு உதவி செய்யறபடியா. ஹல்லேலூயா. சரி, அப்ப அவங்களே எல்லாம் இங்க இருக்கிறவங்களுக்கு உதவியால் தேவையில்லை. ஏனென்றா நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவனோட பெல்ட்ல முழுவதும் இருக்கும். அவனோட பெல்ட்ல ஸ்க்ரூ திரைக்கர் இருக்கும், குரடு இருக்கும், காரியம் இருக்கும், எல்லாமே அவனோட உடுப்புலயே இருக்கு. அவனுக்கு கீழே இருந்த ஒரு எறிகிற இல்லை, அவங்க மேலுக்கு நின்று மடையாண்டு பேசுறதும் இல்லை. அவன் எல்லாவற்றையும் கட்டிட்டு ஏறிடுவா. கச்சையாகிய சத்தியமாகிய கச்சைய இடுப்புல கட்டுங்க. தீங்கு நாள் வந்துட்டா, பிரச்சனை வந்துட்டா, ட்ரபிள் வந்துட்டா, நமக்கு ஒரு குழப்ப காரியம் வந்துட்டா, நம்முடைய மனம் குழம்ப ஆரம்பிக்குதா, போய் உட்காருங்க வேதத்தோட. ஹல்லேலூயா. எடுத்து எதையாவது வாசிங்க, நீதிமொழிகளை வாசிங்க, பிரசங்கிய வாசிங்க, சங்கீதத்தை வாசிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துற காரியம் வரும். அதான் இன்றைக்கு பாஸ்டர் ஆரம்பிக்கக்குள்ள என்ன சொன்னார்? எல்லாவற்றுக்காக தேவனுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க என்று சொன்னார். ஹல்லேலூயா. இடுப்புல கச்சையை கட்டிட்டு என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசம். ஹல்லேலூயா. நீதி என்கிற மார்க்கவசம். என்ன நீதி? என்ன நீதி? நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையான துணியை போல இருக்குன்னு ஆண்டவரை சொல்லி போட்டாரு. அப்ப நம்முடைய நீதி அல்ல. ஹல்லேலூயா. தேவ நீதி, நீ நீதிமானாக்கப்பட்டதை நீ நினைவு கூற வேண்டும். ஹல்லேலூயா. என்னத்தினால நாங்க நீதிமானாக்கப்பட்டிருக்கோம்? என்னத்தினால நாங்க நீதிமானாக்கப்பட்டோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி அது நம்மை நீதிமானாக்கிட்டான். ஹல்லேலூயா. யாரு என்ன குறை நிறை நினைச்சாலும் வந்தாலும் போனாலும் நீங்க நினைக்க வேண்டிய ஒரு காரியம், இருதயத்தில் நினைக்க வேண்டிய காரியம் என்ன? மார்புல அதை எடுத்து வைக்கட்ட அந்த நீதியை இருதயத்தில் நினைக்க வேண்டிய என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டோம். பெருமையா ஈகோவா பேசாதீங்க. தேவனுடைய இரக்கத்தினாலே நான் கழுவப்பட்டு இருக்கிறபடினால நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இந்த தடவை நான் தான் பிள்ளை, இந்த தடவை எனக்குள்ளால தான் பிரச்சனை வந்திருக்கு, இந்த பிரச்சனையை 4 பேர் காய்ச்சபடியாத்தான் எனக்கு கலக்கம், அதனால என்னை ஒதுக்கினபடியாத்தான் எனக்கு அவமானம், எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நினைக்கக்குள்ள நீங்க சொல்லணும் என்ன தெரியுமா? பிசாசே, நீ ஒன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளு, கர்த்தருடைய இரத்தம் என்னை கழுவி இருக்கு. ஹல்லேலூயா. என்ன பின்னுக்கு போறது யாரும் இல்லை, எனக்காக ஜீவ தேவன் இரத்தம் சிந்தினபடினா நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீதியின் கவசம் அங்கே இருக்கணுமா? அடுத்தது சீக்கிரமா போங்க, இதில் காரியம் இன்றைக்கு நாம கற்றுக்கொள்ள வேண்டியது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்க நெய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் கலக்கமான நேரில் சொல்லுது, போட்டுக்கொள்ளுங்க, வச்சுக்கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா செய்ய வேண்டியது அதுக்கு அடுத்த வருஷத்துலாம் வருது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் நாங்க பார்த்தது இது, இவ்வளத்தையும் போட்டுட்டு நின்றுட்டா எல்லாம் பிரச்சனை முடிஞ்சுண்டு. நோ, த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் சேயிங் த ட்ரூத்.
எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். விழித்து இருந்து ஜெபம் பண்ணுங்க என்று சொல்ற வேற, ஜெபத்தில் விழித்து கொண்டிருங்கள் என்று சொல்றது வேற. ஹல்லேலூயா. ஜெபத்தில் விழிச்சு கொள்ளுங்க. ஜெபம் பண்ணி இல்லையா, விழித்திருந்து ஜெபிக்கிறது வேற, ஜெபத்தில் விழிச்சிருக்கிறது வேற. ஹல்லேலூயா. என்ன செய்யட்டாம், இதெல்லாம் போட்டோனே, ஈவன் ஃபார் மீ அன்டில் எஸ்டர்டே, நேற்று வரைக்கும் சவரில் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் எனக்கு ஒரு ஈடுபாடு இழுப்பு இருக்கு. அதை குறித்து நல்ல வெளிப்பாடுகள் கத்தர் அடியனுக்கு கொடுத்துருக்கா. அதனால நான் அடிக்கடி இந்த வசனத்தை நினைவு கூர்ந்து தியானிச்சு ஜபிக்கிறது வழக்கா. ஆனா நேற்று இரவுல தான் கத்தர் ஒரு வெளிப்பாடை தந்தார். அதுக்கு அடுத்த வசனத்துல தான் ராசா முக்கியமான காரியம் இருக்கு. ஹல்லேலூயா. ஏனென்றால் சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளுங்க, பிடிச்சு கொள்ளுங்க. ஆனா எல்லா வேளையிலும் எல்லா விண்ணப்பங்களோடு நீங்க ஜெபிக்காவிட்டா அங்க ஒரு காரியம் நடக்காது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க அந்த வசனத்தை இப்ப எடுத்து பாருங்க. எல்லாத்தையும் எடுத்துக்க சொல்லி வைக்க சொல்லிட்டு, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பாருங்க. ஒவ்வொரு வசனத்திலையும் முடிகிற வேளையில பாருங்க. ஆகையால் 13வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். கடைசி சொல்லுகளை வாசிக்கிறேன் பாருங்க. திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சரியும். 14வது வசனத்துல முடியக்குள்ள சொல்லுது, மார்க்கவசத்தை தரித்தவர்களாய் நில்லுங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்து நில்லுங்க. எல்லாம் கொமாவுல முடியுது இல்லையா? இப்படியே ஒன்றொண்டா செய்துட்டு வந்து அடுத்தது பாருங்க, கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்க. ரட்சணியம் எனும் தலைச்சீராவையும் தேவவசனமாய் ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. பிடிச்சுக்கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க, வச்சுக்கொள்ளுங்க, நில்லுங்க. இப்ப நின்று நீங்க என்ன செய்யணுமாம்? ஹல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் வசனம் சொல்லுது, எந்த சமயத்திலும் பக்கத்துல இன் எனி டைம், எந்த சமயத்திலும், எந்த நேரத்திலும் வாசிங்க. சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும். என்ன வித்தியாசமா இருக்கு? வேண்டுதல், விண்ணப்பம், ரிக்வெஸ்டுக்கும் அப்ளிகேஷனுக்கும் வித்தியாசம். அதான் இந்த ஆங்கிலத்தில் இருக்கிற நல்ல விஷயம் இல்லையா? Send a request and sending an application, it's two different things. இல்லையாம்மா? விண்ணப்ப படிவம் அது அப்ளிகேஷன் ஃபார்ம், என்ன? வேண்டுதல் விண்ணப்ப படிவம், அப்படியா? ஹல்லேலூயா. தமிழ்ல புரியுற கொஞ்சம் கஷ்டம். விண்ணப்பம் பண்றதும் வேண்டுதல் செய்யறதும் ஒன்று மாதிரி இருக்கு. அப்படி இல்லை, எல்லாம் வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. அங்கதான் உதைக்குது. எதனால ஜெபம் பண்ணணுமா? ஆவியால ஜெபம் பண்ணணும்டா, வாயால ஜெபம் பண்ணா கூடாண்ட அர்த்தம் இல்லை. ஆவியினால ஜெபம் பண்ணணும்டா ஆக்கள் நினைக்கிறேன்னு. அதுதான் இப்ப நாங்க கனப்பேர் செய்யறது. என்ன, ஜெபம் பண்ணிட்டியா? ஓ நான் ஜெபம் பண்ணிட்டேன். எப்ப ஜெபம் பண்ணி? காணவே இல்லை, கேட்கவே இல்லை. அதை நான் மனசுல செய்யிட்டேன். மனசுல செய்யறது இல்லையா? இது பேரும் சொல்லுது, நீ ஆவியில எப்போதும் என்ன செய்யணும்? ஆவியில ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு நீங்க ஆவியில ஜெபம் பண்ணீங்கண்டா அதனால என்ன வருமாம் பாருங்க, வாசிங்க. அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும். நீ பண்ணுங்க. அடுத்த ஆவியில ஜெபம் பண்றாக்கள் மிகுந்த மன உறுதியோடு இருப்பாங்க.
they are the very strong people in their mind. கலக்கம் இருக்காது, துக்கம் இருக்காது, எல்லாம் இருக்கும், ஒன்றும் மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. துக்கம் இருக்கும், துக்கம் மேற்கொள்ளாது. நீங்க அவங்கள துக்கம் பார்க்க மாட்டீங்க. கலக்கம் இருக்கும், கலக்கம் மேற்கொள்ளாது. கவலை இருக்கும், கவலை மேற்கொள்ளாது. அவமானம் இருக்கும், அவமானம் மேற்கொள்ளாது. நிந்தை இருக்கும், நிந்தை மேற்கொள்ளாது. எந்த காரியமும் மேற்கொள்ளாது. அதே மாதிரி பெரிய சந்தோஷம் இருக்கு, அந்த சந்தோஷம் தான் வாழ்க்கை, சந்தோஷமும் மேற்கொள்ளாது. ஆவியிலே நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா மிகுந்த அதன் பொருட்டு ஹல்லேலூயா. ஆவியிலே ஜெபம் பண்ணுகிறதின் நிமித்தம், ஆவியிலே ஜெபம் பண்ணினதுக்காக நீங்க மன உறுதியோடு இருப்பீங்களானால் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் விண்ணப்பம் பண்ணணும். ஹல்லேலூயா. யார் இந்த பரிசுத்தவான்கள்? யார் இந்த பரிசுத்தவான்கள்? யார் இந்த பரிசுத்தவான்கள்? எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் போய் 1வது வசனத்தை பார்ப்போமா? அப்படி பார்த்த ஞாபகம் எனக்கு இன்றைக்கு தெரியாது, அது இருக்குதாண்டு. ஒவ்வொரு நிருபத்திலையும் முதல்ல பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. ஹல்லேலூயா. விளங்குதா? அச்சேஷ்ட அவர், என்ன இச்சேஷ்ட இவர், அப்படியெல்லாம் இல்லை. இது யாரும் இந்த பரிசுத்தவான்கள்? விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு. அப்ப நீங்க யாரு பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, நீங்க பரிசுத்தவான். என்ன, நாங்க மறந்து போனோம், கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறா. ஹல்லேலூயா. இதுதான் நெஞ்சில இருக்கிற நீதி. ஏன்? என்னை கர்த்தர் பரிசுத்தவான அழைத்திருக்கிறார், நான் பரிசுத்தமா தான் இருக்கிறார். சிலவேளை இன்றைக்கு பரிசுத்த குறைவு என்னையில இருக்கலாம், ஆனாலும் அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு அருள் செய்கிற கர்த்தர் எனக்காய் இரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்தவான்களுக்காய் செய்கிற ஜெபமா யாருக்கு செய்யணும்? நீங்க என்ன விசுவாசிகள் இப்ப போதகரை விட்டுருவீங்க, அவர் பரிசுத்தவான் இல்லை, இதில் எழுதல அவரை பற்றி. விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த நிருபத்தை யாருக்கு எழுதி வச்சிருக்காங்க? இந்த நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது? அப்படியானா யாரு நாங்க? இப்ப கொஞ்சம் சந்தோஷம் வரவனாமா, கர்த்தர் நம்ம கணக்கு பார்த்து வச்சிருக்க பரிசுத்தவான். ஹல்லேலூயா. இப்பவும் தூங்க என்ன ஒரு துக்க முகத்தோட இருக்கிறீங்க. பரிசுத்தம் இன்னைக்கு அவர் நினைக்கிற அளவு காணப்படாவிட்டாலும் கர்த்தர் நம்மை பரிசுத்தத்துக்காய் அழைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொன்ன எல்லா பரிசுத்தவான்களுக்கும் செய்கிற வேண்டுதல் கூட நீங்க செய்கிற போதுதான் அந்த ஜெபமும் அந்த முயற்சியும் முற்று பெறுகிறது. சோதரே, ஆவிக்குரிய யுத்தம் என்று சொன்னா, நான் இவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், இத்தனை சர்வாயுத வர்க்கங்களையும் நான் அணிந்து கொண்டு நின்று கொண்டிருந்தால் போதும். இந்த சர்வாயுத வர்க்கங்களோடு நின்றுட்டு இருந்தா பிசாசிட்ட இருந்து தப்பிக்கொள்ளலாம், இந்த காரியங்களை சொல்லி நாங்கள் வென்று கொள்ளலாம் என்று. ஆனா வேதம் சொல்லுது, எல்லா வேளைகளிலும் எல்லா விதமான விண்ணப்பங்களோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு நீங்க மனதிலே உறுதி உள்ளவர்களாய் சகல பரிசுத்தவான்களுக்கும் பக்கத்தில் இருக்க வார்த்தை சொல்லுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கணும் என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்கணும். நீங்க வடிவா இருக்கிறீங்களோ, கருப்பா இருக்கிறீங்களோ, வெள்ளையா இருக்கிறீங்களோ இல்ல, கர்த்தருடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கபடினால் நான் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. சில வேளையில கேள்வி வருது, இந்த வார எல்லாருக்குமா ஜெபிக்கணுமா? ஜெபிக்கணும். வேதம் சொல்லுது, அவர்களை பரிசுத்தவானாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அவருடைய கிரியை சில நேரம் நமக்கு பிடிக்காதா இருக்கலாம், நமக்கு புரியாதா இருக்கலாம், ஆனாலும் வேதம் சொல்லுது, நீ ஜெபிக்க வேணும். ஆமென். ஹல்லேலூயா. சில வேளையில நாங்க நினைக்கிறோம், இந்த சவரண்ட போக்கு சரியில்லையே, இவன் பேச்சு, இந்த மனுஷனோட பேச்சு முறை சரியில்லையே, இவங்களை பார்த்து ஆவிக்குரிய மாதிரி தெரியலையே. உனக்கு அப்படி தெரியும் ஆவிக்குள்ள, நீயே ஆவியில இல்லை, என்னென்று மட்டும் அவன் ஆவிக்குள்ள இருக்கான்னு தெரியும். ஆவியில ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. சகல பரிசுத்தவான்களுக்கும் செய்கிற ஜெபத்தோடு கூட வாட்சி கொண்டு போங்க. இப்ப
சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். பாருங்க, பவுலுக்காக விண்ணப்பம் பண்ற அளவுக்கு நமக்கு என்ன இருக்கு? அல்லது அந்த நாள்ல இருந்த அந்த சபைக்கு எந்த அளவு இருக்கு? ஏனண்டா பவுலை பொறுத்தவரையில் சோர்ல பவுலை இயேசு நேரடியாய் கண்டு பேசி வெளிப்படுத்தி இயேசுவோட நடந்து கொண்டிருக்கிற மனுஷன். அவர் தன்னை பற்றி சொல்லக்குள்ள சொல்றார், நான் ஒரு மனுஷனை அறிவேன், அவன் மாமிசத்தில் இருந்தாலும் தெரியாது, ஆவியில் இருந்தாலும் தெரியாது, அவன் எத்தனையாம் வானம் வரையும் போனானா? 3ஆம் வானம் வரைக்கும் போற அளவுக்கு தேவனோடு உறவாடின மனுஷன் கேட்கிறார், சுவிசேஷத்தை நான் சொல்றதுக்கு நீங்க எனக்கு ஜெபிக்க வேணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுக்கிறதுக்கு ஜெபிக்க வேணும். ஊழியக்காரருக்காக ஜெபிக்க வேணும். உங்களோட சக ஊழியம் செய்கிறவங்களுக்காக ஜெபிக்க வேணும். கர்த்தர் நீ ஜெபிச்சே ஆக வேணும். அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய ஞானம், அவங்களுடைய பரிசுத்தம், அவங்களுக்கு தேவனோடு இருக்கிற உறவை குறித்து நீ கணக்கு பார்த்து அவங்க கர்த்தரோட தானே இருக்கிறாங்கன்னு விட வேண்டாம். அவங்களுக்காக நீ ஜெபி. ஏன்னா நீ ஜெபிக்கிற ஜெபந்தான் அவர் சொல்றார், நான் வல்லமையாய் தேவனுடைய சுவிசேஷத்தை நான் துணிவோடு பிரசங்கிக்க. பவுலுக்கு என்ன துணிவு தேவைப்பட்டது? முதல் நாளே தன்னை ஒப்பு கொடுத்து கூடையில வச்சு இறக்கி வெளியில போன்னு அனுப்பிவிட்டாள். போய் வாசி பாருங்க 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கை. இப்போ வாசிக்க வேணாம், வீட்டை போய் வாசிங்க. 9வது அதிகாரத்துல அவர் ஞானஸ்நானம் எடுத்த உடனேயே இயேசுவை குறித்து பிரசங்கித்தான் இருக்கு. அனனியா வந்து ஜெபித்த உடனேயே அவன் தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு துணிவுள்ள மனுஷன். துணிவா நான் பேசுறதுக்கு, ஏனென்றா பரிசுத்தவான்களுடைய போராட்டம் நமக்கு தெரியாது சகோதரர்களே. அவங்க வல்லமையாய் காரியம் செய்கிறது வெளியில தெரியும். அவங்களுக்குள்ள இருக்கிற பீதி, அவங்களுக்குள்ள இருக்கிற கலக்கம், அவங்களுக்குள்ள இருக்கிற துக்கம், அவங்களுக்குள்ள இருக்கிற தனிமை யாருக்கும் புரியாது. ஆனபடி நான் சொல்ற, நீங்க அதை துணிகரமாய் நான் செய்யும்படிக்கு, தேவனுடைய ஊழியத்தை நான் துணிந்து அநேகருக்கு மத்தியிலே அதை பிரசாவப்படுத்தும்படியா நீ என்ன எனக்காகவும் ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்க வேணும் சகோதரர்களே. ஜெபம் 5 காரியத்தை செய்யும். ஜெபம் 5 காரியத்தை செய்யுமா? ஜெபம் முதலாவது செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ஜெபம் உண்மையான இதான் இந்த ஆவிக்குரிய ஜெபம். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்க சொல்லி விட்டோன்னு சொல்லி ஜெபிக்கிற ஜெபம், எல்லா ஜெபமும் ஆவிக்குரிய ஜெபம் இல்லை. அழகான சொற்றொடர்களோடு இருக்கிற ஜெபங்கள் ஆவிக்குரிய ஜெபம் இல்லை. ஆவிக்குரிய ஜெபம், ஆவியில ஜெபிக்கிற ஜெபம் முதலாவது செய்கிற காரியம் உடைய இருதயத்தை வெறுமையாக்கும். Hallelujah. It will make your heart empty. ஆவிக்குள்ள நீங்க ஜெபம் செய்தா, நீங்க இதை வச்சு சோதிச்சு பாருங்க, நீங்க ஆவியில ஜெபிக்கிறீங்களா அல்லது மாமிசத்துல ஜெபிக்கிறீங்களா? The spiritual prayer will make your heart empty. உங்களுடைய யட்டைய தும்தாக்கும் சகோதரர்களே. உங்களுடைய யட்ட தும்தாகணும். ஏனென்றால் தேவன் அதற்குள்ளே அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற, அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படியா. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் நிறைவேற வேணுமானா நீ ஆவியில ஜெபிக்கணும் வறுமையாகிறதுக்கு. ஏனென்றால் எத்தனை கலக்கங்கள், எத்தனை துக்கங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை திருக்குகள், எத்தனையோ கேடான காரியங்கள் இருதயத்தில் இருக்கிறபடினா நம்முடைய இருதயம் வறுமையாகாம தேவனுடைய சித்தம் நிறைவேறாது. ஹல்லேலூயா. என்னுடைய இருதயமும் என்னுடைய இருதயம், உங்களுடைய இருதயம் வறுமையாகினா தான் சகோதரர்களே தேவனுடைய இருதயம் எனக்குள்ளே ஊற்றப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, போய் அன்னால எடுத்து பாருங்க. 1 சாமுவேல் முதலாம் அதிகாரம் 9வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரை வாசிச்சு பாருங்க. Do we pray like that? எங்களுடைய கவலையை சொல்லி அழுகிறோம் சகோதரர்களே, பட் எங்களை வறுமையாக்குறது இல்லை.
எங்களோட துக்கத்தை, எங்களோட அவமானத்தை நினைச்சு கவலைப்படுறோம், துன்பப்படுறோம், துக்கப்படுறோம். ஆனா இருதயம் வெறுமையானதான். வாசிங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இருந்து 13 வரை. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடிருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, ஜெபிக்கிறாங்க. நான் சொன்னேன்ல, without sound, without words, you can't pray in your heart. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை விட்டு விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. Without you pour your heart in God's presence. பாருங்க, இது ஆரம்பிக்கக்குள்ள இருக்கிற சிச்சுவேஷன், முடியக்குள்ள இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை சகோதரர்களே. அவளுடைய சக்களத்தை, அவளுடைய அடுத்த அவருடைய கணவனுடைய மனைவி இவனை அவமானப்படுத்துவாள். இவங்க எல்லாரும் கேலி பண்ணுவாங்க. தே புலி ஹர். அவளுக்கு அந்த மொப்பிங் வந்து மிகவும் கவலையா இருந்தது, துக்கமா இருந்தது. இவளுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. கடைசியா என்ன செய்தால் தெரியுமா? இவங்க எல்லாம் விருந்துன்ற நேரம் எல்லாம் செய்துட்டு she got up. 9வது வசனம் சொல்லுது, அவள் எழுந்து தேவனுடைய சமூகத்துக்கு போனாள். தேவனுடைய சமூகத்திலே போய் என்ன செய்யறான்டா, இருதயம் கசந்து அழுதாள். பாருங்க, இதோட நாங்க விட்டுருவோம். இதைத்தான் நாங்க சில ஜெபம் என்று நினைக்கிறோம். வந்த அவமானத்தினால, வந்த குழப்பத்தினால, பிரச்சனையினால கண்ணீர் விட்டு அழுது அதுக்கு பிறகு எழும்பிட்டு போயிடுவோம். ஏண்டா கவலை முடிஞ்சு. பட் தட் இஸ் a temporary satisfaction. அழுதா ஒரு ஆறுதல் வரும் தெரியுமா உங்களுக்கு? வாய் விட்டு அழுது, கண்ணீர் விட்டு அழுதிங்கன்னா ஒரு ஆறுதல் வார மாதிரி இருக்கும். அது தேவனுடைய ஆவியினுடைய நிரப்புதல் இல்லை சகோதரர்களே. அது மனோரீதியா வார ஒரு ஆறுதல் அழுகிறபடினால. வாசிங்க அதுல 10வது வசனம் நினைக்கிறேன். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. பாருங்க, நாங்க மனம் நொந்து அழுத பிறகு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றோமா, அல்ல கத்தி அழுதுட்டு போயிடுறோமா? கத்தி அழுது துக்கப்பட்டு வேதனைப்பட்டு எல்லாம் சொல்லி முடிஞ்ச பிறகு கர்த்தரிடத்தில் அவள் விண்ணப்பம் பண்ணினாள். இதுதான் ஆவியில பண்ணுகிற ஜெபம், இருதயத்தை வறுமையாக்குகிற ஜெபம். ஹல்லேலூயா. அவள் வறுமையாக்குற போது சோர்லே, இருதயம் வறுமையாகிற ஜெபத்துக்கு அடையாளம் இல்லை, அதுக்கு சத்தம் இல்லை, உருவம் இல்லை. பார்க்கிறவங்களுக்கு பைத்தியாரத்தனமாய் தெரியும், வரி போட்டிருக்கிறது போல தெரியும், வாய் அசைகிறது போல தெரியும். அது இருதயத்தின் வேண்டுதலை கேட்டுக்கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. அங்க ஏலி வந்து பாருங்க, ஏலி ஒரு ஆசாரியன். ஆசாரியனுக்கே புரியல இவள் என்ன செய்யறாள். ஆசாரியனுக்கே புரியல. உங்களுடைய கணவனுக்கு புரியாது, உங்களுடைய மனைவிக்கு புரியாது, உங்களுடைய பிள்ளைக்கு புரியாது, உங்களுடைய உறவினருக்கு புரியாது, சபைக்கு புரியாது, யாருக்கும் புரியாது. ஆனால் கேட்கிற கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா. அதான் ஆவியில செய்கிற ஜெபம் இருதயத்தை வறுமையாக்கும். முதலாவது, you have to empty yourself. உங்களுக்கு இருக்கிற துக்கங்கள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், கலக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலே ஊற்றி விட வேணும். யார்கிட்டையும் போய் சொல்லி யார்கிட்டையும் போய் அனுதாபம் எடுக்கிறது ஒரு நாளும் விடுதலை தராது சகோதரர்களே.
Don't seek any sympathy from anybody and don't grow in your self sympathy. உங்களுடைய சுய பரிதாபங்களில் வாழையும் வேணாம், யாருடைய பரிதாபத்தை எதிர்பார்க்க வேணாம். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனுடைய சமூகத்தில் உன்னை ஊற்றி விடுகிறது. ஜெபம் செய்கிற முதலாவது காரியம் உன்னுடைய இருதயத்தை வறுமையாக்கும். ஜெபம் செய்கிற முதல் காரியம், ஆவியிலே செய்கிற ஜெபம் செய்கிற காரியத்தை அது உன்னை வறுமையாக்க. நீ வறுமையாகிற போது தேவ சித்தம் அந்த இருதயத்தை நிரப்பும். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உடைய இருதயங்களை ஆட்கொள்ளும் என்று சொன்ன வசனம் அதான். உடைய இருதயத்தில் ஆறுதல் வேணுமா? கசந்து அழுகிறதோட விட்டுறாதீங்க. அநேகர் உங்களுக்கு தெரியும், you cry when you are sad, you cry, but you cry and go away. ஆனா அன்னாள்கிட்ட நீங்க கற்றுக்கொள்ளுங்க, அவள் அழுது கசந்து அழுதது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினா. எப்படி விண்ணப்பம் பண்ணினாலாம்? அவள் ஆவியிலே விண்ணப்பம் பண்ணினா. வாசிங்க 12வது வசனத்தை வாசிங்க. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். ஏலி வாயை கவனிச்சிட்டு இருந்தான். நீ ஜெபிக்கிற நேரம் என்னத்தை கவனிச்சாலும் இருதயத்தில் செய்கிற ஜெபம் யாருக்கும் புரியாது. Don't worry about it. இக்கே தெங்கும் no one skal forstå no du skal be. நீ ப்ரே பண்றது வேற யாருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இல்ல, ஜீவ தேவன் உன்னை படைத்த கர்த்தர் ஆத்தும நேசராய் இருக்கிறவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. கசந்து அழுது எல்லாவற்றையும் ஊற்றி விடு. கர்த்தாவே, இதுதான் என்னுடைய பாடு ஆண்டவரே, இதுதான் என்னுடைய வேதனை ஆண்டவரே, இதுதான் என்னுடைய அவமானம் ஆண்டவரே. அண்ணாள் அங்கே சொன்னா, என்னுடைய அவமானம் என்னுடைய கற்பம் அடைச்சிருக்கிறது, எனக்கு ஒரு குழந்தை இல்லாதது, எல்லாருக்கும் ஏளனமாய் போனேன், பழிச்சொல்லாய் இருக்கிறேன், ஒரு பகுடியாய் நான் மாறிவிட்டேன் ஆண்டவரே. Change my situation. வாசிங். அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வரித்திருப்பாய், உன் குடியை விட்டு விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்த நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். ஆமென். ஹல்லேலூயா. இருதயம் வறுமையாலாட்டி தேவனால நம்முடைய ஜெபத்துக்கு விட கொடுக்க முடியாது. சோதரே, நாங்கள் கலக்கத்தோட இருதயம் நிரம்ப இருதயம் முழுவதும் கலக்கத்தோட இருந்தா என்னென்று தெளிவு வரும்? இருதயம் முழுவதும் துக்கத்தோட இருந்தா எப்படி சமாதானம் வரும்? இருதயம் முழுவதும் வேதனையோட இருந்தா என்னென்று தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறது? அப்படின்னா என்னுடைய இருதயம் வறுமையாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீ இருதயத்தை கர்த்தரிடத்துல போய் ஊற்று, உன்னுடைய வார்த்தையினால ஊற்று. வேதத்தில் இருக்கிற வசனங்கள், சங்கீதத்தில் சொன்ன சங்கீத ஜெபம் போல நீ சொல்லணும் அர்த்தம் இல்லை. You cry out. You cry out with your own words. Sometimes word won't come. சில வேளையில சொல்லு வராது சகோதரர்களே. ஜெபிச்சு பாருங்க. That you have to experience that. சொல்லு வராது. எல்லாம் இருக்கும், ஏக்கமா இருக்கும், கண்ணீர் வடியம், சொல்லு வராது. ஆனா உன்னுடைய இருதயம் ஜெபம் பண்ணும், உன்னுடைய இருதயம் வறுமையாகி கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. அந்த வறுமைக்குள்ளதான் கர்த்தர் நிறைவை வைக்க முடியும். அதான் பவுல் சொல்றார், உங்களுடைய ஆவியிலே நீங்க ஜெபம் பண்ணி, வார்த்தையில இல்ல, வசனத்துல இல்ல, சொல்லுல இல்ல. இன்றைக்கு அநேகரை பார்த்து கன பேர் நாங்க தடுமாறுறது, ஸ்பெஷலி ஆரம்பத்தில் இருக்கிற ஆக்கள். சில பேர் சில ஜெபம் உண்மையாகவே அவர் செய்கிற ஜெபம் நல்ல ஜெபம் தான், கருத்தோடும் ஆவியோடும் சொல்லி இருக்கு. சில பேருடைய ஜெபம் கருத்து தான். ஆனா நீ ஆவியில ஜெபம் பண்றதுக்கு பழகிக்கொள்ள வேண்டாம். ஆவியில ஜெபம் பண்ணணும், இருதயம் வறுமையாக்கப்பட வேண்டும். சொல்ல ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா? ரெண்டாவது காரியம் ஜெபத்தில், ஆவிக்குரிய ஜெபத்தில் ரெண்டாவது காரியம் என்னன்னா, நான் ஒன்றுமில்லை, என்னால ஒன்றும் கூடாது என்று எங்களை தாழ்மைப்படுத்தும். ஆவியிலே பண்ற ஜெபம் இதெல்லாம் நீங்க ஆக்களுக்குள்ள பண்ணி ஃபீல் பண்ண மாட்டீங்க.
நாங்க கூடி ஜெபிக்கிற போது ஒரு கூட்டு விசுவாசத்துல, ஒரு கூட்டு உற்சாகத்துல நாங்க ஜெபிக்கிறோம் சகோதரர்களே. ஆனா ஆவியில பண்ற ஜெபம் இரண்டாவது காரியம் என்ன செய்யும் தெரியுமா? நான் ஒன்றுமில்லை, என்னால கூடாது என்று என்னை தாழ்மைப்படுத்தும். அந்த தாழ்மையான ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுடைய வாழ்க்கையில இயேசுவை போல அற்புதம் செய்தவர்களும் அடையாளத்தினாலே நடத்தினவர்களும் வல்லமையோடு இருந்தவர்களும் ஜெபம் செய்தது போல ஒருவரும் செய்யவில்லை சகோதரர்களே. ஆனாலும் அவர் ஆவியிலே கலங்கி ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்துக்கு போய் அவர் அங்கே இருந்து ஜெபிக்கிற போது ஜெபிக்கிறார். எப்படி தெரியுமா? கர்த்தாவே, நான் உம்முடைய மகிமைக்கு ஒப்பான மகிமையில இருந்து அதை என்னை விட்டு கொள்ளையாடப்பட்ட பொருளாய் நான் நினைக்காம இங்கே வந்து இருக்கிறேன், மனுஷனுடைய ரூபம் எடுத்து இருக்கிறேன், ஆனாலும் என்னால ஒன்றும் கூடாது ஆண்டவரே. That is a spiritual prayer. என்னால ஒன்றும் கூடாது ஆண்டவரே, உமக்கு சித்தமானா இந்த பாத்திரம் என்னை விட்டு அகலக்கூடும், ஆனாலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி தான் நடக்கும். ஆனால் அவர் தேவன், அவரை அல்லாமல் ஒன்றும் உருவாகவில்லை. அவருக்குள்ளாகவே தான் நாங்கள் அசைகிறோம், நடக்கிறோம், இருக்கிறோம், அழுகிறோம், எழும்புகிறோம் என்று வேதம் சொல்லுது. ஆனாலும் அவர் தன்னை அசைக்க கூடாதபடிக்கு ஒரு ஆவியின் ஜெபத்தை செய்தாரானா, நானும் நீங்களும் அந்த ஜெபத்தை செய்யும் போதுதான் அதிலே ஆவியினுடைய வல்லமை வரும். சொன்னா நீங்க ஆவியிலே ஜெபிக்க வேணும், அதன் பொருட்டு மன உறுதி வரும். இயேசு ஜெபிச்சார் சகோதரர்களே, நாங்க போய் வாசிக்க தேவையில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி. கெத்செமனே தோட்டத்திலே அவர் கலங்கி ஜெபித்தார், பயந்து ஜெபித்தார், பீதியோடு ஜெபித்தார். அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு அவருடைய வேர்வை துவாரங்களுக்குள்ளால ரத்தம் கசிய ஆரம்பித்தது. அந்த மைத்துளை குழாய்கள் வெடித்து, பிகாஸ் ஆஃப் த பிரஷர், பயமும் அந்த திகிலும் அந்த போராட்டமும் கலக்கமும் அந்த பாடுகளும் அந்த பயங்கரமும் அவரை நெருக்கினபடினால அவருடைய இருதயத்திலே இருந்து வெளிப்பட்ட ரத்தம் அங்கே மைத்திரை குழாய்களிலே வெடித்து வியர்வை துவாரங்களுக்குள்ளாலே வெளியில வந்தது, ரத்தம் கசிந்தது என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அவ்வளவுக்கு கலக்கத்தோடு ஜெபிச்சவர் பாருங்க. பவுல் இதைத்தான் சொல்றார், நீங்க ஆவியிலே விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிற போது அதன் பொருட்டு வருகிற மன உறுதி. ஹல்லேலூயா. எப்ப எங்களுக்கு மன உறுதி வருது? அது முடித்ததும் இயேசு எழுந்து போனார், அவரை பிடிக்கிறவர்கள் அவரை நோக்கி வந்தார்கள். அவர் மன உறுதியோடு சொன்னார், நீங்க தேடுகிற இயேசு நான் தான். ஹல்லேலூயா. Is it right or not? கலக்கத்தோடு இருந்த இயேசு பேதுருவை, யோவானை, யாக்கோபையும் போய் தட்டி எழுப்பி சொல்றார், எனக்காக கொஞ்ச நேரம் ஜெபிக்க மாட்டீங்களா? ஏன் தெரியுமா? இந்த ஜெபம் நான் ஒன்றும் இல்லை என்று என்னை மாத்துகிற ஜெபம். பாருங்க, கர்த்தராகிய தேவன் பூமியையும் சகலத்தையும் அவருடைய கையில கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர். இந்த பூமி உருவாகிற போது பிதாவினுடைய மடியில நான் உட்கார்ந்து இருந்தேன்னு சொல்றாரு. யோவான் எழுதுகிற போது சொல்றார், அவரை அல்லாமல் ஒன்றும் உருவாக்கப்படவில்லை. ஆனால் அவர் போய் சொல்றார், கர்த்தாவே என்னால ஒன்றுமே இல்லாது. ஒழுங்குதான் உங்களுக்கு மனுஷ தயவை தேடி போனார். அவர் வளர்கிற போது தேவனுக்குள்ளும் மனுஷருடைய தயவிலும் வளர்ந்தாருண்டு போய் அப்போஸ்தலர் கேட்கிறார், ப்ளீஸ் pray for me. வேதனையா இருக்கு, துக்கமா இருக்கு, பிடிக்கிறவங்க ஆயத்தப்பட்டுட்டாங்க, எனக்காக கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாதா?
இதான் ஆவிக்குரிய ஜெபம். இல்லை நான் ஜெபிச்சேன் என்றால் அப்படியே ஒரு ஜெபம் எனக்கு தெரியுமா? நான் ஜெபிச்சேன்டா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த ஜெபம் ஆவியில செய்யற ஜெபமும் ஆண்டவருக்கு கர்த்தருக்கு தான் தெரியும். எனக்கு நான் ஜெபிச்சேன்டா உனக்கு என்ன நடக்கும்? நான் ஜெபிப்பேன். ஜெபம் ஆவியில செய்யற ஜெபம் நான் ஒன்றுமில்லைன்னு சொல்லும். இப்ப அடுத்து எபேசியர் வாசிங்க 6ஆம் அதிகாரம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு. பாருங்க 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 பாருங்க, ஆவியினாலேயே அப்படியா இருக்கு? ஆவியினாலே, ஆவியில் என்று இருக்கா? ஆவியில ஜபிப்பேன் என்றும் சொல்லியிருக்கா. எனக்கு ஆவியிலும் ஜபிக்க தெரியும், வார்த்தையிலும் எனக்கு ஜபிக்க தெரியும். கொரிந்தியர்ல போனீங்கன்னா பவுல் சொல்றார், இங்க சொல்றார் ஆவியிலே. அப்படியானா உங்களோட ஆவியில வேதம் சொல்லுது, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்ப ஆவிக்குரிய ஜெபம் சகோதரர்களே ஆவியில எளிமையை கொண்டு வரும். இயேசுவுக்கு அந்த எளிமையை கொண்டு வந்தது. இயேசுவுக்கு ஒரு தயவு தேவைப்பட்டது, ஒரு உதவி தேவைப்பட்டது. அவர் ஆவியிலே உண்மையாய் ஜெபிச்சபடினால வாசிங்க இப்ப என்ன நடந்தோம்? ஆவியிலே ஜெபம் பண்ணி, ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும். அதன் பொருட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ஆவியில எளிமையாக்கி ஜபிப்பீங்கன்னா அதன் பொருட்டு மன உறுதி இருக்கு, ஒருவரும் அசைக்க முடியாது. Nobody can shake you, nobody can even touch you if you are firm in your spirit. எப்படி நீங்க மனசுல உறுதி ஆவீங்கன்னா ஆவியில எளிமையா ஜபிச்சாதான். ஹல்லேலூயா. நான் ஒன்றும் இல்லை, என்னால கூடாது. என்ன தெரியுமா, இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய வஞ்சனை ஜெபம் என்றது இட்ஸ் நாட் a optimist proclamation. சாதக சிந்தையினுடைய அறிக்கை, அதை சுதந்திரிக்கிற காரியம் என்றெல்லாம் இருக்கு, அதுல போயிடாதீங்க. அறிக்கை பண்ணதால சாதகம் அறிக்கை பண்ண நடக்கும், அதுக்கும் இதுக்கும் தொடர்பில்லை சகோதரர்களே. விசுவாசத்தில் அறிக்கை பண்ணி இல்ல, நீ ஆவியில நீ எளிமையாகி ஒன்றுமில்லை என்னால் முடியாது என்று கேட்கிற போதுதான் கர்த்தர் உன்னை மனதை உறுதிப்படுத்துவார். இல்லாட்டி மனம் எப்பவும் அசைஞ்சு கொண்டுதான் இருக்கு, ஆடிக்கொண்டுதான் இருக்கும், கலங்கி கொண்டுதான் இருக்கும். அறிக்கை பண்றதுனால சாதக அறிக்கை இந்த இடத்தை பிடிக்க முடியாது. சாதகமா சொல்றோம் இல்ல, நல்லது பாசிட்டிவ் ப்ரொக்ளமேஷன். Positive proclamation, it's not going to give you a steady mind. சாதக அறிக்கை உங்களுக்கு உறுதியான மனதை தராது. சொல்லு, என்னையால இயலாது, என்னையால பக்கத்துல ஆள் பார்த்துவங்க ஆவியில ஜபிக்கிறேன்டா, என்னையால இயலாதுன்னு நான் ஆவியில ஒத்துக்கொள்ளணும். ஆவியில நான் ஒத்துக்கொள்ளணும், எனக்கு இயலாது, நான் ஒன்றும் இல்லை, என்னை தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். திஸ் இஸ் யுவர் பார்ட், திஸ் இஸ் நாட் மை பார்ட். நீங்க ஜெபிச்சு பண்ணி பாருங்க. அதுக்கு பிறகு இயேசு வந்து சொன்னது போல நான் தான் அந்த கிறிஸ்து. எல்லாரும் என்ன நடந்தது தெரியுமா? அவர் இயேசு சொன்ன போது என்ன நடந்தது தெரியுமா? இயேசு தன்னை பிடிக்க வந்தவர்களுக்கு சொன்ன போது என்ன நடந்த வேதத்தில் எழுதி இருக்கு? எல்லாம் பின்னு கிடறி விழுந்தான் இருக்கு. அவ்வளவு ஸ்ட்ராங்னஸ் இட்ஸ் கிவ்ஸ். மூன்றாவது காரியம் பாருங்க, சீக்கிரமா போகணும். மூன்றாவது காரியம் சகோதரர்களே, ஆவி இல்லை ஜபிக்கிற ஜபம் தெய்வீக வழிநடத்தலுக்குள்ளே நம்மை கொண்டு போகும். இட்ஸ் கிவ் த டிவைன் கைட்னஸ். தெய்வீக வழிநடத்தல கொண்டு போகும். ஆவிக்குரிய ஜெபந்தான் தெய்வீக வழிநடத்தல கொண்டு போகும் சகோதரரே. மற்றபடி எந்த காரியமும் நம்மளை சரியான காரியத்துக்கு கொண்டு போகாது. ஜெபம் ஜெபம் ஜெபம். ஆவிக்குள்ள நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் நடத்துற வழிகள் அத்தனையும் சபையாயிருக்கும். அது
தெய்வீக வழிநடத்தக்குள்ள கொண்டு போகும். பாருங்க, யோனாவை எடுத்து பாருங்க, 1 அதிகாரம். யோனாவின் புத்தகம் 1 அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனாவுடைய வாழ்க்கையில வந்த அத்தனை போராட்டத்துக்கு அவனுக்கு நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஆவியிலே செய்யாத ஒரு ஜெபம், ஜெபத்திலே எடுக்காத ஒரு முடிவு. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் ஜெபத்திலே, ஆவிக்குரிய ஒரு ஜெபத்திலே எடுக்காத முடிவு எல்லாம் புயலிலும் காற்றிலும் மழையிலும் நம்மை நடுக்கடலிலும் தான் கொண்டு போய் சேர்க்கும். ஹல்லேலூயா. இஸ் இட் ரைட் ஆர் நாட்? இது சரியா இல்லையா? யோனா கர்த்தர் பேசி இருந்தாலும் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அடிக்கடி பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை பேசப்பட்டு கொண்டே இருக்கு. நாங்க அதை கேட்டுக்கொண்டு நாங்க ஏதோ செய்கிறோம் என்று சொல்லி நாங்க செய்கிறோம். தேவனோடு கூட தெய்வீக வழிநடத்தல் இல்லை, எப்போதும் போராட்டம் தான். ஜெபத்தில் இல்லாம எடுக்கிற எல்லா முடிவுகளும் நம்மை போராட்டத்தில் தான் கொண்டு போய் நடத்தும். ஹல்லேலூயா. ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணினா, ஆவிக்குரிய ஜெபம் என்ன செய்தா? தெய்வீக வழிநடத்தல் எங்களை நடத்துகிறது. ஹல்லேலூயா. பவுல் பிரயாணம் செய்தான், யோனாவும் பிரயாணம் செய்தான். பவுலுடைய கடைசி பிரயாணத்தை போய் பாருங்க. பிரயாணம் பண்ணும் போதே அவன் ஜெபிச்சு அவர்களுக்கு சொன்னா, இந்த போகிற வழியில புயலும் காற்றும் வரப்போகிறது என்று சொன்னான். ஆனாலும் நீங்கள் ஒருவரும் மரிக்கிறதில்லை. ஹல்லேலூயா. அவனுடைய ஜெபத்தினுடைய விடையும் சகோதரர்களே, இங்கே புயல் வந்தது, இவன் புயலுக்கு ஒளிந்து படுக்கிறான், அவன் புயலை எதிர்நோக்கி போகிறான். ஆவிக்குரிய ஜெபம் எங்களை புயல் காற்றுக்குள்ளேயும் வழி நடத்துறதா இருக்கு. ஹல்லேலூயா. ஆவியில நான் ஜெபம் பண்ணாம முடிவெடுத்தா, இன்னைக்கு நாங்க என்ன தெரியுமா? முடிவே தெரியாதவங்கள்ட்ட முடிவுகளை கேட்கிறோம். Don't let anybody to influence you to guide somewhere because they are already in trouble. எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நாங்க முடிவெடுக்கிறதுக்கு இன்னொருவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கிறோம்? ஆலோசனை கர்த்தர் அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஆங்கிலத்தில் எழுதக்குள்ள அழகா எழுதப்பட்டிருக்கு, அவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர். Wonderful counselor, it's written in English. அருமையான ஆலோசகர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர். அவரிடத்துல தான் சரியான வழிகள் இருக்கு சகோதரர்களே. இன்னைக்கு பாருங்க, எல்லாரும் கேட்கிறோம், சில்லறை கேட்போம், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? உங்களுக்கு என்ன நடந்தது? யாருடைய அனுபவமும் உன்னை தெய்வீக வழிநடத்தலை கொண்டு போகாது. Don't ask. You ask somebody experience, it's okay, but you pray and take a decision. ஜெபத்தில் முடிவெடுத்தா நிச்சயமாய் அதில் சமாதானமும் வல்லமையும் இருக்கு. ஆமென். இன்னைக்கு ஜெபிக்கிறத பார்க்கல ஆக்களுடைய கதை. Don't let anybody to influence you to take any decision. யாரு உங்களுடைய வாழ்க்கையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடவேணாம் சகோதரர்களே. அவங்க சொல்லுவாங்க சில நேரம், இப்படி தான் நடந்தது, நாங்க இப்படி இருந்தோம், நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா இப்படி தான் போறீங்க. Don't listen to that. You go and pray yourself. You pray in your spirit. அது உன்னை வழி நடத்தும். பவுல் வழி நடத்தப்பட்டான். பவுலும் கப்பல் பிரயாணங்கள் போனார், யோனாவும் போனார். யோனாக்கு வந்த அத்தனை வேதனையும் அவன் கர்த்தருடைய சத்தத்தை, நீங்க சத்தத்தை கேட்கிறபடியா யோசிச்சு கொண்டிருக்காதீங்க. நீங்க எடுக்கிற முடிவெல்லாம் நல்ல முடிவுகளுக்குள்ளே உங்களை கொண்டு போய் நிறுத்தாட்டம் பண்ண, அது உங்களை கொண்டு போய் நிறுத்த போறதில்லை. அவனுடைய முடிவு முழுவதும் வேதனை தான், முழுவதும் போராட்டம் தான், கலக்கம் தான் சகோதரர்களே. இன்றைக்கு அநேகர் அப்படிதான் தீர்மானம் பண்றதில்லை, கேட்கறது இல்லை, தாங்களே எடுக்கிறது, அபிப்பிராயம் கேட்கறது இல்லை. இந்த நாட்களில் நான் கொஞ்சம் கவனமா இருக்கிறேன். சில நேரம் என்னுடைய அபிப்பிராயமும் பிழைக்கும். I always say, this is what I am thinking, but you go and pray. இதைத்தான் நான் நினைக்கிறேன், இதைத்தான் நான் விரும்புகிறேன். இன்னைக்கு அநேகர் தங்களோட பாட்டுக்கு முடிவெடுத்து கொண்டே இருக்கான். வாசிங்க யோனாவோட இதை வாசிங்க. அடுத்தது
கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். பாருங்க, விக்கிர ஆராதனைக்காரனும் பேலியாளுடைய பிள்ளையும் அவனுக்கு இருக்கிற தெய்வத்திட்ட வேண்டுதல் செய்யறான். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை சொல்ற அளவுக்கு இருக்கிற மனுஷன் கப்பலுக்கு அடியில் படுத்திருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், he made his decision. ஹல்லேலூயா. உடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியம் சொல்றேன், அது வேலையாயிருக்கட்டும், வீடாயிருக்கட்டும், பிள்ளையாயிருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், எந்த காரியமும் ஜெபத்தில் எடுத்தா அவருடைய முடிவு வெற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜெபமா இருக்கணும்னு சொல்லல, நான் நினைக்கிறத தேவன் நடப்பிக்கிறதா இன்றைக்கு ஜெபம். We always tell God to do this. இன்றைக்கு கர்த்தாவே இதை செய்யும், அதை செய்யும், இதை நடப்பியும், இதை தாரும், அதை கொண்டு போவோம், வையும், எடும், இதே தான் ஜெபம். ஆனா இயேசு ஜெபம் கற்றுக் கொடுக்கக்குள்ள என்ன தெரியுமா சொன்னார்? பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. பரலோகத்திலே நீர் வைத்திருக்கிற சித்தம் என்னுடைய வீட்டிலும் செய்யப்படுவதாக. ஆமென். என்னுடைய வீட்டில் தேவனுடைய சித்தம் நிறைவேறுதா? போய் ஜெபிச்சு பாருங்க. then you will know that. பரலோகத்திலே இருக்கிற சித்தம் தான் என்னுடைய வீட்டிலே நடக்க வேண்டும் சகோதரர்களே. பரலோகத்திலே தேவன் வைத்திருக்கிற சித்தம் தான் என்னுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும். பரலோகத்திலே தேவன் வைத்திருக்கிற சித்தம் தான் சபையிலே நடக்க வேண்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்க வேண்டும். அவருடைய சித்தத்துக்கு ஜெபிக்கிற ஜெபமாய் ஆவிக்குரிய ஜெபம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்குள்ளே ஆவியிலே நீங்க ஜெபிக்கிற ஜெபம் தேவனுடைய சித்தத்துக்கு நடத்தும். தேவனுடைய சித்தம் எப்போதும் ஆசீர்வாதம் தான். அவருடைய முடிவுகள் அவர் சொல்றாரு தெரியுமா? அவருடைய முடிவுகள் நல்லவைகளே. தேவனுடைய சித்தத்தினுடைய முடிவு ஆசீர்வாதம் சகோதரர்களே. இன்னைக்கு தடுமாற்றம், வேதனை, துக்கம், குழப்பம், வியாதிகள், வருத்தங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் அப்பப்போ எடுக்கிற முடிவுகள், சூழ்நிலைக்கு ஏற்றபடி எடுக்கிறது. பிரச்சனையா, பொருளாதார பிரச்சனையா, உடனே ஒரு முடிவு எடுக்கிறது. இங்க போய் இதை எடுத்து வாண்டுவோம். பாருங்க, 3 மாசத்தால 6 மாசத்தால அந்த காரியங்கள் பிரச்சனையாய் மாறும். You take the decision on your own. Do we pray for that? ஆம் கர்த்தாவே, கடன் பிரச்சனை தான், வார மாசம் எங்களால கட்ட முடியாது, ஆனா நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஜெபிச்சு பாருங்க, முடிவு வரும். ஜெபிக்கிறதுக்கு அவகாசம் இல்லை. ஓடி 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 நான் செய்கிறது. என் வீட்டில் ஒரு தேவை இருக்கு. ஆண்டவரே, இந்த தேவையை நீர் எப்படி சந்திப்பீர்? எப்படி வேதத்தில் சந்தித்தீர்? என்ன காரியம் செய்ய போகிறீர்? போய் ஜெபிங்க. You take a time and pray. ஏன் பிரச்சனை தெரியுமா? வருகிற பிரச்சனைக்கு முடிவெடுக்க உடனடியா ஓடுறது தேவனுடைய வழிநடத்தலுக்கு காத்திருக்கிறது இல்லை. ஆவியிலே செய்கிற ஜெபம் தேவ வழிநடத்தலுக்கு காத்திருக்கும். ஹல்லேலூயா. காத்திருக்கிறவர்கள் தான் கழுகுகளை போல சிறகுகளை அடித்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. அவன் ஓடினாலும் கலைக்க மாட்டான். அவங்களுக்கு எந்த கலைப்பும் வராது. If God is speaking to you today, ஆண்டவர் தேவன் பேசி கொண்டிருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனா தீர்மானம் எடுங்க, இந்த வருஷத்திலே அவருடைய கீர்த்தியும் அவருடைய புகழ்ச்சியும் எங்களுக்குள்ளே காணப்படும்படியா. ஹல்லேலூயா. வழிநடத்தல தருமாம் சகோதரரே. தெய்வீக வழிநடத்தல் அது சமாதானம். ஆண்டவர் சொல்ற, நான் உங்களை சமாதானமாய் கூட்டி கொண்டு போவேன். சமாதானத்தோட வழிநடத்தப்படுவீர்கள். அங்கே செங்கடல் வரட்டும், செங்கடல் வழிவிடும், நான் உங்களை சமாதானமாய் கூட்டி கொண்டு போவேன். எரிக்கோ வரட்டும், எரிக்கோ நிக்கட்டும், எதிரிகள் அங்கே பார்த்து கொண்டிருக்கட்டும், பல் நரம்பட்டும், ஆனாலும் நான் உங்களை சமாதானமாய் கூட்டி கொண்டு போவேன். ஹல்லேலூயா. எதிரிகள் அங்கே நின்று கொண்டு உன்னை மேற்கொள்ளலாம் என்று சத்துருவானவன் பிடிவாதமாய் நின்று கொண்டதாலும் சத்துருக்களுக்கு முன்பதாய் ஒரு பந்தியை நான் ஏற்படுத்துவேன். உடைய தலையை நான் அபிஷேகம் பண்ணுவேன். Because that is my way. If you want to know God's way, you pray and wait for that. Hallelujah. சில நேரம் ப்ரே பண்ணி முடிவெடுக்கிறதுக்காக அநேகருடைய விமர்சனங்கள்
சில நேரம் நம்மளை அலக்களிக்கிறது போல இருக்கு. நான் அந்த விமர்சனங்களுக்குள்ள அம்புறேன் அடிக்கடி. பிகாஸ் ஐ எம் வெரி ஸ்லோ சம்டைம். ஐ நோ மை செல்ஃப். எனக்கு தெரியும் நான் ஏன் தாமதிக்கிறேன். யாருடைய அவசரமும் தேவனுடைய நீதியை கொண்டு வராது. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. யாருடைய அவசரமும் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. விசுவசிங்க. anybody can say anything. இவருக்கு விஷயம் தெரியாது, அவருக்கு ஒன்றும் புரியல இருக்கிறார். No, you sit in a prayer. When you take a decision after the prayer, it will stand for good. Hallelujah. நீங்க தீர்மானம் பண்ணீங்க. அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். அநேக தடவைகள் நானே நெருக்கப்படுறேன். Don't worry about it. ஜெபிச்சு கொண்டிருப்போம், கர்த்தருடைய கொடுத்துட்டு இருப்போம். அநேகர் நினைப்பாங்க என்ன தெரியுமா, இன்னும் சும்மா இழுத்தடிக்கான் சோம்பறியல், என்னத்தையோ செய்யணும்னு சொல்லுவான், செய்கிறாங்கல்ல, டைமுக்கு இன்னும் நடக்க இல்லை, அது வரல இது வரல. டோன்ட் வரி, when the time comes God will move with you. நேரம் வரக்குள்ள புயலும் காற்றும் சூறாவளியும் உங்களை சந்திக்காது. தேவன் சந்திப்பா, தேவன் கூட்டி கொண்டு போவா. You sit in a prayer. உங்களுடைய வாழ்க்கையில் நான் இன்னொன்று சொல்றேன் சகோதரர்களே, நீங்க போய் ஆலோசனை கேட்கிறார்கள் எல்லாரும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு போராடி கொண்டிருக்கிறவங்க. எங்களுக்கு பார்க்க ஏதோ நல்லா வாழ்ந்து கொண்டிருக்க போல இருக்கும். ஆனா அவங்கள்ட்ட கேட்க ஆயிங்க, கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆவியில கேளுங்க. ஆண்டவரே இதற்கு என்ன காரணம்? until you get a clear answer, you wait. He will do that. இல்ல சொல்லித்தான் இல்லையா, கர்த்தர் அதுக்குள்ள நடத்துவா. போய் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. பவுல் போனா கப்பல் உடைந்தது, காரியங்கள் எல்லாம் முடிந்தது. ஆனா ஒருவனும் சாகவில்லை பவுல் சொன்னது போல. ஏனண்டா அவன் கர்த்தரிடத்துல கேட்டிருந்தான் சொல்லுது. தாவீதினுடைய எல்லா வெற்றிக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் போய் முதலாவது ஜெபிக்கிறவங்களை வச்சு ஜெபத்தில் காத்திருப்பான். இந்த எதிரியை தாக்குறதா, நாளைக்கு இந்த எல்லைக்கு போறதா, அடுத்த நாளைக்கு எங்கே காரியம் செய்கிறது, காத்திருக்கிறவனா இருந்தான். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் வெற்றி என்று சொல்லுது. 3வது காரியம் நாங்கள் பார்த்தோம். 4வது காரியம், அல்லேலூயா, 4வது காரியம் என்ன தெரியுமா? நாலாவது காரியம், ஜெபம் நம்மை தேவனோடு கூட நெருக்க பண்ணுகிறதாம். Hallelujah. Prayer take us very close to God. தேவனோடு நெருங்கி வர பண்றது நாங்க தேவனோடு கூட ஆவியிலே பண்ற ஜெபம் சகோதரர்களே. நம்முடைய நெருக்கம் நமக்கு தெரியும். Hallelujah. ஏண்டா இன்றைக்கு ஜெபங்கள்ற நேரம் தடப்படுது பாருங்க. நாங்க நெருங்கி வர்றதில்லை. நாங்க தேவனோடு நெருங்கிறத பார்க்கலாம். தேவனோடு நெருங்கிறதுக்காக வைத்திருக்கிற காரியங்களும் நியமனங்களும் தான் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கு. The things which making us close. எங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாட்டி, PA சிஸ்டம் இல்லாட்டி, என்ன சர்ச் இல்லாட்டி எங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு வருதில்லை. 2 பேர் இல்லாட்டி, 3 பேர் இல்லாட்டி, வர்றவங்க வரலாட்டி எங்களுக்கு ஜெபிக்க வருதில்லை. ஏன் தெரியுமா? ஏண்டா நாங்கள் தேவனோட பர்சனலாக நெருங்கிறத விட நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தினால, ஏதோ பொருட்களால், ஏதோ உபகரணங்களால், ஏதோ வாத்திய கருவிகளால், எதையோ காரியங்களால தான் தேவனை நெருங்குறோம். வேதம் சொல்லுது, நாங்கள் தேவனுக்கு கிட்ட நெருக்கிறதுக்கு ஜெபம் உண்டை தவிர வேற ஒன்றும் இல்லை. அது உண்மையாகவே தேவனுக்கு கிட்ட எங்களை நெருங்கி வர பண்ணுதாம் சகோதரர்களே. ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில இருந்து ஒரு ஜெபம் செய்தா. ஹல்லேலூயா. அந்த ஜெபம் தேவனோடு கூட அவருக்கு ஒரு நெருக்கத்தை உண்டாக்கினார். ஜெபம் செய்யறான்னு தெரியுமா? நெருக்கம், எங்களுக்கு வருகிற நெருக்கங்கள் ஜெபமாகிற போது நாங்கள் தேவனுக்கு கிட்ட நெருங்கி வர பண்ணதான். ஹல்லேலூயா. தேவனோடு இருந்து கொண்டிருந்தவர் தேவனுடைய உறவை தேவன் பார்க்கிறத விட்ட போது அவர் கதறி அழுகிறார்.
அவருக்கு தெரியும் அவர் மரித்து உயிர்த்தது பிதாவினுடைய சிங்காசனத்திலே போய் உட்கார போகிறேன் என்று தீர்க்க தரிசனமா எப்பயோ சொல்லிட்டாரா இல்லையா? ஆனாலும் அவருக்கு வந்த நெருக்கத்திலே பிதாவான தேவன் அவரை பார்க்காதபடி திரும்பி இருக்கிற போது அவர் கேட்கிறார், பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்? கைவிடப்பட்ட நேரங்கள் தான் கர்த்தரோடு ஜெபத்திலே நம்மை நெருக்கிற நேரமாக இருக்கிறதா. ஹல்லேலூயா. நான் கைவிடப்படுகிறதுக்காக நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த நேரம் ஜெபமாய் மாறுமானால் கர்த்தரோடு நாங்கள் நெருங்குறவர்களாய் மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டி? அரங்கிருந்து ஜெபிக்கிற சகோதரர்களே, எங்களிடத்துல ஒன்றும் இல்லாத தருணங்கள் நம்மை தேவனோடு கூட சேர்க்கிறதா இருக்குது. தேவன் தான் வழி என்று சொல்லுறதா இருக்கிறது. ஆனபடினால ஜெபம் நம்மை கர்த்தரோடு நெருக்கமாக்குறது சகோதரர்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களிடத்துல இல்லாத நாங்க எங்களுடைய நெருக்கத்திலே அவருடைய வல்லமை விளங்கும்படியாய் நடப்பிக்கிறது ஜெபமாயிருக்கு. நம்முடைய நெருக்க நேரங்கள், நம்மிடத்துல ஒன்றுமில்லாத வேலைகள், எங்களாலே முடியாத காரியங்கள் சகோதரர்களே. பவுலும் பேதுருவும் மத்தியான வேளையிலே தேவாலயத்துக்கு போனாங்கன்னு வேதம் சொல்லுது. தேவாலயத்துக்கு போகிற போது அவருக்கு முன்பதாக ஒருவன் இருந்து அழுது கொண்டு இருக்கிறான். சப்பானியான ஒரு மனுஷன் இருந்து அழுது கொண்டு இருக்கிறான். அவங்க சொல்றாங்க என்ன தெரியுமா? எங்களிடத்துல ஒன்றும் இல்லை, எங்களிடத்துல இருக்கிறதெல்லாம் இயேசுதான். ஹல்லேலூயா. வெள்ளியும் அல்ல பொண்ணும் அல்ல சகோதரர்களே. எங்களுடைய வெள்ளியும் பொண்ணு தேவனோடு நெருக்கத்தை கொண்டு வராது. எங்களுக்கு இருக்கிற காரியங்கள், எங்களிடத்தில் இருக்கிற PA சிஸ்டம் அல்லது எங்கள்கிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதுகள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு நான் தேவனோடு நெருங்க முடியாது. நான் நெருங்க வேண்டியது ஜெபத்திலே தான். ஹல்லேலூயா. நெருக்கத்தின் வேளையிலே அவரை அண்டி போக ஜெபம் நமக்கு செய்கிறபடினால அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா? எங்களிடத்துல வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, இயேசு ஒருவர் தான் எங்கள்கிட்ட இருக்கிறார். அவருடைய நாமத்தில் நீ எழுந்துரு. ஹல்லேலூயா. அப்போது அவன் எழுந்திருந்தான்னு சொல்லுது. எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. எங்களோடு இருக்கிறவ இயேசுவாய், எங்களோடு இருக்கிற பிதாவாகிய தேவர், எங்களோடு இருக்கிறவர், எங்களை ஐக்கியப்படுத்துகிற ஆவியானவர், அவரோடு நான் ஐக்கியப்படுகிற போது அந்த ஜெபம் வல்லமை உள்ளதாய் மாறுகிறதா. ஹல்லேலூயா. நாலாவது காரியம் சகோதரர்களே, நாலாவது காரியம், ஜெபம் நம்மை அவரோடு கூட ஐக்கியப்படுத்துகிறது. அவரோடு கூட நம்மை அவரோடு கூட நெருக்கத்திலே சேர்க்கிறது. அஞ்சாவது காரியம், ஜெபம் என்னையும் உன்னையும் மாற்றுகிறதா. ஹல்லேலூயா. ஆவியில செய்கிற ஜெபம் தான் உங்களையும் என்னையும் மாற்றுமா. ஹல்லேலூயா. ஜெபம் செய்கிற போது நாங்க நினைக்கிறோம் என்ன தெரியுமா? தேவன் மாறுகிறார். தேவனை குறித்து வேத சொல்லக்குள்ள சொல்லுது. வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? அவர் மனம் மாற மனுபுத்திரர் அல்ல. அவர் மனம் மாறவே மாட்டார். நான் மனுஷன் இல்ல. மல்கியாவில் சொல்றார், நான் தேவன், நான் மனம் மாறுறதில்லை. நான் மனுஷன் அல்ல, நான் மனம் மாற மாட்டேன். அப்படியானால் மனம் மாறாதவர்கிட்ட ஏன் ஜெபிக்க வேணும்? ஏனென்றா நீ மாற. ஹல்லேலூயா. மனம் மாறாத தேவன்கிட்ட ஏன் ஜெபிக்கிறேன் தெரியுமா? ஏனென்றால் நான் மாறும்படியாய். நம்முடைய ஜெபம் சகோதரர்களே எங்களை தான் மாற்றுகிறது. ஆவியில தேவனோடு உறவாடி நெருங்கி இருக்கிறவங்க தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றுவாங்க. அவருடைய பழக்க வழக்கம் மாறும் சகோதரர்களே. அவருடைய சுபாவம் மாறும், அவருடைய நினைவுகள் மாறும், அவருடைய விட்டு கொடுத்தல் மாறும், அவருடைய பெருமை மாறும், அவருடைய தாழ்மை மாறும், அவருடைய நிலைமைகள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் சகோதரர்களே. ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மாற்றம் நடந்து கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு ஜெபிக்கிறீங்கன்னு உங்களுடைய attitude சொல்லி கொடுக்குமா? Din hållning kan visa dig hvor mye du ber med Gud. Hvis du har ikke forandret, hvis du har ingen forandring, det betyr at du ikke nær til Gud. Halleluja. எவ்வளவு க்ளோஸா போறோமோ அந்த ஆள்ற சுபாவம் வரும்னு நான் சொன்னேன் ஆரம்பத்தில். How can you go closer without praying to God? Whenever you meditate and pray, உங்களுடைய ஆவியில நீங்க ஜெபிக்க 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 சகோதரர்களே அவரோட பழக்க வழக்கம் மாறும். என்னுடைய பிடிவாத குணம் மாறும்,
என்னுடைய கொள்கைகள் மாறும், எல்லாம் தேவனுடையதை மாறிக்கொண்டிருக்கும். My attitude it's going to change, my nature it's going to change, my situation it's going to change, and my way of friendship is going to change. Hallelujah. ஜெபம் ஒருவனை மாற்றுதான். கர்த்தர் மாற மாட்டார், கர்த்தர் மாற மாட்டார். நீங்க கத்தி அழுதாலும் மாற மாட்டார். ஏனென்றால் அவர் மாறக்கூடாதபடிக்கு he is too perfect. You know one thing about God, he is too perfect to change himself. அவர் மிகவும் மிகவும் நேர்த்தியானவராக இருக்கிறபடினால அவர் மாறக்கூடாது சகோதரர்களே, அவர் மாற முடியாது. ஏனென்றால் அவர் நேர்த்தியும் பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் பரிபூர்ணமானதவனாக இருக்கிறபடினால பரிபூர்ணம் மாறக்கூடாது, குறைவுள்ளதான் மாற வேண்டும். Hallelujah. You and me should change. You can't change the God. Hallelujah. தேவனை மாற்ற முடியாது. நீங்க நினைக்காங்க, ஆண்டவரே நான் இப்படி அழுகிறபடினால என்னுடைய நிலைமையை மாற்றும், உம்முடைய தீர்மானத்தை மாற்றும். இல்லவே இல்லை. இயேசுடைய சரீரத்தில் ரத்தம் கசிந்தது, அவருடைய தீர்மானத்தை மாற்றவில்லை. Because his vision is a great vision. அவருடைய தரிசனம் அது உண்மையானதும் மெய்யானதும் விடுதலை கொடுக்கிற தரிசனம். ஓ, பரிசுத்த தேவன் ரத்தம் சிந்தாவிட்டா நமக்கு அந்த கிருபை கிடைக்காதுன்றபடினால அவர் மாத்தல சகோதரர்களே. நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை அவர் மாற்றாது இருக்கிறார். ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேறும்படியா அவர் சொல்லுகிறார், உங்களை குறித்து நான் வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். இந்த வார்த்தைகள் அடிக்கடி இந்த சபையில சொல்லப்பட்டிருக்கிற காரணம் உடைய இருதயத்திலே அது போய் கிரியை செய்யும்படியா. நான் உங்களை குறித்து வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவை தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்குரியவை. ஆனபடினால உனக்கு இருக்கிற வேதனையை நான் மாற்ற மாட்டேன். ஹல்லேலூயா. ஏனென்றா அந்த வேதனையில தான் உனக்கு சமாதானத்தை தரப்போகிறேன். உன்னுடைய துக்கம் மாறணும் என்று என்னை மாற்ற சொல்லுகிறாய். I am not going to change my plan because it's going to give you a great blessing in your life. இந்த வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் வர்றபடினால அந்த சிறை இருப்பு நான் வச்சிருக்கிறேன், அதை நான் மாற்றுகிற நேரம் மாற்றுவேன். தேவன் மாற மாட்டார் சகோதரர்களே. Your prayer is not going to change God. Your prayer should change you. ஜெபம் எங்களை தான் மாற்றணும், எங்களை தான் மாற்ற வேணும். பாருங்க, பவுல் சொல்லக்குள்ள சொல்ற பாருங்க, பவுல்கிட்ட போய் நீங்க போய் பார்த்தீங்கன்னா கொரிந்தியருக்கு எழுதக்குள்ள சொல்றார், நான் யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன், நான் நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயன், ஆசாரிய குடும்பத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், நான் ராஜ பரம்பரை. பெஞ்சமின்ல என்ன பெஞ்சமின் பரம்பரை தானே சவுல்? அப்படியா? எத்தனை பேர் இது? அவன் இருந்துட்டு போட்டும். என்ன சவுல் பெஞ்சமின் பரம்பரை சொல்லிட்டு சொல்றாரு தெரியுமா? எல்லாம் சொல்லி மனவைராக்கியத்தில் இருந்த மனுஷன். நீங்க போய் அழகா ஒவ்வொரு நிருபத்தையும் வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா அவர் எப்படி தன்னுடைய இருதயம் மாறிக்கொண்டு போகுது, எவ்வளவு தேவனோடு உறவாடி கொண்டிருக்கான்னு தெரியும். ஆரம்பத்தில் சொல்லக்குள்ள நானும் அப்போஸ்தலன் தான் தொடங்குறார், மற்றவங்க கொஞ்சம் நானும் அதுக்கு மேல என்று சொல்றார். நீங்க போய் கடைசியில அவருடைய நிருபங்கள் முடிய கட்ட அவர் சொல்றார், பாவிகளுக்குள்ள பெரும்பாவி நான் தான். தீத்து திமுத்தேவுக்கு எல்லாம் வரும்போது அவர் சொல்றாரு என்ன தெரியுமா? இந்த பாவிகளுக்குள்ள பெரிய பாவி நான் தான். நான் பரலோகம் போய் வரையும் இருந்தாலும் எனக்கு ஒரு குறை இருக்குன்னு சொல்றார். ஹல்லேலூயா. அந்த குறைய கர்த்தர் மாத்தலையே. ஏனென்றா பவுலுக்கு பெருமை வரக்கூடாது என்று அது குட்டுகிற பிசாசனுடைய தூதனாகவே வச்சிருந்தாரே. He's not going to change something. You are going to get changed if you pray really. உண்மையான சொல்றேன், ஜெப வாழ்க்கையில் ஜெபிக்கிறன்ற ஆக்களை பார்த்து நீங்க ஒன்றும் பெருசா கலங்க வேண்டாம், ஒரு காரியம் கணக்கு போட வேண்டாம். ஜெபிக்கிறாங்களா, அவங்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் அவனோட வாழ்க்கையில மாற்றம் இருக்கும், அவனோட வாழ்க்கையில அவனோட பழக்க வழக்கங்கள்ல தாழ்மை இருக்கும், அவனோட நடத்தையில கீழ்ப்படிவு இருக்கும். நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்றவல்ல, ஜெபிக்கிற இல்லை சகோதரர்களே, ஆவியில ஜெபிக்கிறது இல்லை. ஆனா கர்த்தர் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் சொல்லி தர்றார், ஆவியில நீ ஜெபிப்ப. ஹல்லேலூயா. மன உறுதியோட நீ நிக்கிறதுக்காக ஜெபி.
நீ ஆவியில நீ ஜெபிக்கிறத கற்றுக்கொள்ளுன்னு சொல்றா. இந்த புதிய வருஷத்துல கர்த்தருடைய வல்லமை எங்களுக்குள்ள தெரியறதுக்காக ஆண்டவர் சொல்றார், முதலாவது என்ன செய்யட்டும்? ஜெபம் என்ன செய்யுமா? உன்னுடைய இருதயத்தை வெறுமையாக்குகிற ஒரு ஜெபத்தை நீ ஆரம்பி. ஹல்லேலூயா. தேவனிடத்துல கத்தி குளறி உன்னுடைய பாரத்தை எல்லாம், வேதம் அதானே சொல்லுது, உங்கள் பாரத்தை கச்சடத்துல வைத்து விடுங்க, ஊற்றி விடுங்க. பாருங்க, அழுதாள். நான் உங்களுக்கு அநேக உதாரணங்கள் வேதத்துல சொல்லிக்கொண்டே போவேன். அன்னாள் அழுதாள், எழுந்து போனால் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. தாவீது தன்னுடைய மகன் இறங்க வியாதியாயிருக்கிற போது உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி ஜபிச்சான், மரிச்சு போனான், குளிச்சுட்டு சாப்பிட்டான். ஹல்லேலூயா. நீங்க அதை செய்கிறவளா மாறுங்க சகோதரர்களே. உங்களுடைய வாழ்க்கை என்ன, இருதயத்தை ஊற்றி விடுங்க. இரண்டாவது காரியம், நான் ஒன்றும் இல்லை, நான் வறுமை என்று என்னை தாழ்த்துங்க. ஜெபம் உங்களை தாழ்த்த பண்ண, நீங்க ஜெபிங்க. அப்படிப்பட்ட ஜெபம் உங்களை தாழ்த்தும். மூன்றாவது காரியம், தெய்வீக வழி நடத்தல இருக்கு. நீங்க போகிற இடம், செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் சகோதரர்களே. If you pray and do that, if you want to buy a house, if you want to get a job, if you want to take a school, எதுவா இருந்தாலும், whatever you pray, the things will be in order. தெய்வீக வழி நடத்தலோடுக்கு ஜெபிங்க. ஜெபத்தில் இருந்து எடுக்கிற முடிவுகள் அசையாது சகோதரர்களே, அது நின்று கொண்டே தான் இருக்கு. நான் பார்க்கிற அநேக காரியங்கள் இந்த சபை ஆரம்பிச்ச நாட்கள்ல, இந்த சபையினுடைய ஆரம்பத்தில் இருந்து இந்த சபை ஜெபத்திலே தரித்திருந்த சபை. ஹல்லேலூயா. அன்றைக்கு இருந்து ஆரம்பிச்ச காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் வருது. அலைகள் புரண்டோடி வருது, கரையில முட்டுகிறது போல பாறையில அடிச்சு முட்டுது. கர்த்தருடைய வழிநடத்தலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய நின்று கொண்டிருக்கு, இது நிற்கும். Hallelujah. There was so much of prayer, nobody knows. When we were 6-12 people, we pray each and every day to start the church. அதெல்லாம் அன்றைக்கு ஜெபம் இருக்கு. இந்த ஜெபத்தை நாங்கள் அதிகரிக்க போறோம். ஹல்லேலூயா. ஜெப வேளையை நாங்கள் கூட்ட போகிறோம். அன்றைக்கு ஜெபிச்ச ஜெபம், அன்றைக்கு எடுத்த தீர்மானங்கள், அந்த ஜெபத்திலே கர்த்தர் தந்த தரிசனங்கள் இன்றைக்கு வரையும் அசையாதாய் நிறைவேற்றப்படுகிறதா இருக்கு. யார் வந்தாலும் சரி, யாரு போனாலும் சரி, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, அது ஜெபத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால அது நடந்தே தீரும். அது நின்று கொண்டே இருக்கு. தீர்க்க தரிசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. அது அங்கே வைக்கப்பட்டிருக்கு. தெய்வீக வழி நடத்தல நம்மளை கொண்டு போகிறது ஆவிக்குரிய ஜெபம். நாலாவது காரியம், தேவனுக்கு கிட்டங்களை நெருங்கி வர பண்ணது. நெருக்கத்திலே தேவனோடு நெருங்கி வாழ செய்யுது. அது நமக்கு ஒரு வெற்றியை தருகிறது சகோதரர்களே. பிதாவே, நீர் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கதறினாலும் அவருடைய வலது பார்சத்திலே, அவருடைய மடியிலே வீற்றிருக்கிற குமாரனா இன்றைக்கு அவரை வச்சிருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நெருக்கத்தில் நம்மளை கொண்டு போகும். ஐந்தாவது காரியம், மறந்தே போகாதீங்க, ஜெபம், ஆவிக்குரிய ஜெபம் என்னை மாற்றுகிறது. If you are not changed, then you pray harder. உங்களுக்கு சில வைராக்கியங்கள் போகுது இல்லையா, சில காரியங்கள் நின்று கொண்டே இருக்கா, சில குணாதிசயம் மாறுது இல்லையா, you go and pray to God. Hallelujah. Hallelujah. You pray again and again and again. God is going to change. நான் பரிசேயனுக்கு பரிசேயன் என்று சொன்ன மனுஷன், நான் தான் பாவிகளுக்குள்ளே பெரும்பாவி என்று சொல்லக்கூடுமானா, என்னையும் உங்களையும் கர்த்தர் மாத்துவா. நம்முடைய ஜெபம் மாற்றுகிறதா இருக்கிறதா? நாங்கள் எழுந்து நிற்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் அந்யோன்யமும் சதா காலங்களிலும் உங்கள் மேலே தங்குவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார்.